கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, முகநூல் நண்பர்களாய் இராதவர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி இந்த நாளின் நேரலை செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கடந்த 2 மாதங்களாக கொரிந்து திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதின முதலாம் கடிதம் 11ஆம் வசனம் வரை நாம் தொடர்ந்து 53 இறை செய்திகளை தியானித்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் 54வது இறை செய்தியை நான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான வசனங்களின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை சமயம் இருக்குமானால் அதை தொடர்ந்து வருகிற ஒரு 3-4 வசனங்களை கூட, சிறு வசனங்கள் தான், அந்த வசனங்களையும் கூட அதோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் இந்த பகுதியோடு சேர்ந்து வருகிற ஒரு 4-5 வசனங்கள், அவைகளையும் கூட விவரிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, உங்களில் மன விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆன்மீக வாழ்வுக்கும் திருச்சபை வாழ்வுக்கும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்ற நல் ஒழுக்கமிக்க வாழ்வுக்கும் இவைகள் பயனளிக்கும். நாம் நமது தவறுகளை சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த செய்திகள் துணை நிற்கும், துணை புரியும் என்று நம்புகிறீர்கள் என்றால் இந்த செய்திகளோடு இணைந்திருங்கள். கிடைக்கின்ற வாய்ப்பை இந்த செய்திகளுக்காக பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இவைகளை சொல்லுங்கள். அருமையானவர்களே, நாம் இப்பொழுது அந்த வேத வசனங்களை படிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரையான வசனங்களை படிக்கின்றேன். செய்தி சுருக்கமாக அமைந்துவிடும் என்றால் 9 வசனங்களையும் 9ஆம் வசனம் வரை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். அல்லது சற்று செய்தியானது சற்று விரிவாக செல்லும் என்றால் முதல் 3 வசனங்களை மட்டும் தியானிக்க விரும்புகிறேன். 4, 5, 6, 7 ஆகிய 4 வசனங்களை மட்டும் தியானிக்க விரும்புகிறேன். இல்லையெனில் பிற்பகுதியையும் சேர்த்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 9ஆம் வசனம் வரையிலும் படிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரையான வசனங்களை படிக்க கேட்போம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொள்ள கடவுள், முக்காடிட்டுக் கொண்டிருக்க கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள்.
புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் என்பவைகளே. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் என்பவைகளே. அன்புக்குரிய கிறிஸ்தவ இறைமக்களே, நேரலை நேயர்களே, இந்த நாளின் செய்திக்காக கடந்து வந்திருக்கிற அனைவரும் ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் இருக்கிற நிலையிலேயே மனதார தேவனை நோக்கி பார்ப்போம். செய்திக்காக ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். ஜெபம். சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், சாவாமை உள்ளவராய், நீண்ட ஆயுசு உள்ளவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிற, இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வருகிறவருமாய், இது சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிற, மாற்றமில்லாதவரும் மாறுபாடு இல்லாதவரும் மாறுதலுக்குட்படாதவரும் ஒருவராலும் ஒரு காலும் மாற்றப்படக்கூடாதவரும் சகலவற்றையும் மாற்றுகிறவரும் மாற்றுருவாக்கம் செய்கிறவரும் தம்மிலிருந்து தாமே தமது வார்த்தையை மாற்றுருவாக்கத்திற்கு ஒப்புக் கொடுத்து இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியின் மனுக்குலத்தின் மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபடவும் ரத்தம் சிந்தவும் மரிக்கவும் அடக்கம் பண்ணப்படவும் மீண்டும் உயிரோடு எழும்பவும் தக்கதாக வார்த்தையை மனிதகுமாரனாக மாற்றுருவாக்கம் செய்து அவரை சிலுவை பாடுகளின் வழியாக புதுப்பித்து புது சிருஷ்டியின் முதற் பலனாக மாற்றின எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் பிற்பகல் வேளையிலும் எளியவர்களாகிய நாங்கள் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்தேசுவை நீர் மாற்றுருவாக்கம் செய்து புத்துருவாக்கத்திற்கு உட்படுத்தி புதுப்பித்து புது சிருஷ்டியின் முதற் பலனாக மாற்றின வண்ணமாய் நாங்களும் இருக்கிற நிலையிலேயே புத்துருவாக்கம் செய்யப்பட்டவர்களாய் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் எங்கள் மாம்ச சரீரத்திலேயே நாங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டிகளாய் பிறப்பிக்கப்பட புது சிருஷ்டியின் முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களை சொந்தமாக்க கிறிஸ்தேசுவோடு கூட நாங்கள் மறுமையிலே பிரவேசித்து உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் உமது சமூகத்தில் கடந்து வர நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் கிருபை செய்யும்படியாய் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய செய்திகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட நீர் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் தியானிக்க இருக்கிற அந்த வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு பேசும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் குறைகள் உள்ளவர்கள், குற்றங்கள் உள்ளவர்கள், பாவிகள், பல்வேறு நிலைகளிலே கீழ்ப்படியாமையின் பாவங்களுக்கும் மீறுதலின் பாவங்களுக்கும் உட்பட்டு உம்மை விட்டு தூரமாய் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், உம்மை பின்பற்றாதவர்களாய் உம்மை விட்டு தூரமாய் விலகி போய் பக்க வழிகளை நாடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நீர் அறிவீர். நீர் எங்களை புத்துருவாக்கம் செய்யும். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல் இருக்கிற எங்களை சத்திய மார்க்கமாகிய கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் அடிச்சுவடுகளின் வழியாக கிறிஸ்து புதுப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியின் முதற் பலனாய் மாற்றப்பட்ட வண்ணமாய் நாங்களும் புது சிருஷ்டிகளாய் புது சிருஷ்டியின் முதற் பலன்களாய் எங்களிலிருந்து வெளிப்பட தவித்துக் கொண்டிருக்கிற தேவ புத்திரர்களாய் தேவ புத்திரிகளாய் தேவகுமாரர்களாய் தேவகுமாரத்திகளாய் தேவ தூதர்களாய் உமது பரிசுத்த பணிவிடை பாத்திரங்களாய் உம்முடைய மக்களாய் நாங்கள் மாற்றம் பெற மாற்றுருவாக்கம் செய்யப்பட நீர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு பயணிக்கும்படியாய் செயலாற்றும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் இருக்கிற நிலைகளிலே எங்களை உமது கரங்களிலே கையளிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், எதையும் செய்ய தகுதியற்றவர்கள், எல்லாம் உம்மாலே கூடும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை, அனைத்தும் உமது சித்தப்படியே உம்முடைய மன விருப்பத்தின்படியே
செயலாக்கம் பெறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனுஷரால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனாலே கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே, எங்கள் இதயங்களிலே, எங்கள் ஆவியாத்மா சரீரங்களிலே உரை பனி போல படிந்து அது எங்களை புதிர்வாக்கம் செய்ய, எங்களை புதுப்பித்து புது சிருஷ்டியின் முதற் பலன்களாய் புதிர்வாக்கம் பிறப்பிக்க நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய், கிருபை செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மீண்டும் ஒருமுறை உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக நாம் வாசிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான வசனங்களை, 7 அல்லது 6 வரையான 3 வசனங்களை முதலாவது சிந்திப்போம். 3 வசனங்கள் 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களையும் தியானிப்போம். பிற்பாடு சமயம் இருக்குமானால் பிந்தின 3 வசனங்களையும் கூட நாம் இந்த நாளிலேயே தியானிக்கலாம். ஜபம் பண்ணுகிற போதாவது, 1 கொரிந்தியர் 11:4, ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார். அருமையானவர்களே, நம்மில் அநேகர் இந்த மாதிரியாக செய்வதில்லை என்று நினைக்கிறேன், கிறிஸ்தவர்களிலே. ஆனால் சிலர் தலையிலே ஒரு குல்லாவை கவிழ்த்து வைத்திருப்பதை பார்க்கலாம். சிலர் பிரசங்கிக்கிற போது, ஜபிக்கிற போது, அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போது தலையிலே தொப்பியை வைத்துக் கொள்ளுகிறார்கள். முஸ்லிம்கள் தங்கள் தலையிலே வைத்துக் கொள்வது போல ஒரு வகையான துணி கவசத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு தொப்பி போன்ற ஒரு அமைப்பு, உச்சியை மூடியிருக்கிற ஒரு குல்லா அல்லது ஒரு கவச துணியை வைத்துக் கொள்கிறார்கள். இது வேதத்திற்கு முரண்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் சில தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள், என்னுடைய பார்வையிலே அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் பலர் தங்கள் தலையிலே ஏற்கனவே அவர்களுக்கு அடர்ந்த ரோமம் அல்லது அரை மொட்டையான ரோமம் தலையில இருக்கிறது. இளவயதுள்ளவர்கள், முதியவர்களாக, வயதானவர்களாக தங்கள் தோற்றத்தை காண்பித்துக் கொள்ளும்படியாக சிலர் டோப்பா தலையிலே ஒரு டோப்பாவை கவிழ்த்துக் கொள்கிறார்கள். நீண்ட அடர்ந்த முடி கொண்ட நரைமயிர் போன்ற சுருண்ட சுருளான முடியை வளர்த்து அதற்கேற்ப தாடியையும் வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி பல வேடதாரிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இயல்பிலேயே அவர்களுக்கு 45 அல்லது 50 வயதிற்கு மிகையாக ஆகியிருக்க முடியாது, வாய்ப்பே இருக்காது. அவர்கள் ஒரு 80, 75, 80 வயதானவர்களுடைய தோற்றத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஐயோ. இன்னும் சிலர் நரைமயிர் மனிதனுக்கு, ஆண்களுக்கு நரைமயிர் அழகு என்று, அது அவனுக்கு கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இன்று அநேகர் 40, 45, 50 வயதிற்கு மேலானவர்கள், உண்மையிலேயே சொல்கிறேன், அவர்களுடைய சிரசிலே ஒரு கருத்த முடி கூட காணப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய மீசையிலோ, அவர்களுடைய தாடியிலோ, அவர்களுடைய தலையிலோ, அவருடைய பக்கவாட்டிலோ, பின்பகுதியிலோ, உச்சந்தலையிலோ ஒரு கருத்த முடியை கூட பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் டோப்பா வைத்து அதற்கு எண்ணெய் பூசி கருமையான முடியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீசைக்கு இடையடிச்சிருக்காங்க, தாடிக்கு இடையடிச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே டையா
அல்லது அது போன்ற அந்த டோப்பா தலை மீசையை ஒட்டு மீசை வைத்திருக்கிறார்களா, தாடியை மீசையாக ஒட்டு தாடியாக வைத்திருக்கிறார்களா, தலையில கவசத்தை, அதாவது டோப்பா தலையை, நல்ல கருமையான அடர்ந்த முடிகொண்ட டோப்பா தலையை வைத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அப்படி எது வைத்திருந்தாலும், டை அடித்திருந்தாலும் அவர்கள் தங்கள் தலைக்கு சாயம் பூசுகிறார்கள், தலையை கௌரவ குறைச்சலாக எண்ணுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ளக்கூடாது. அது சாயம் பூசி மூடிக்கொள்வதும் ஒரு வகையான மூடுதலே. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நரைமயிர் இவர்களுக்கு சற்று இலக்காரமாக தோன்றுகிறது போலும். ஏன்? கவர்ச்சி இல்லை. பெண்கள் கூட்டத்தை கவர்ந்தெழுப்பதற்கு நரைமுடி தடையாக இருக்கிறது போலும். ஆகவே இளம் வாலிபர்களுடைய தலையிலே வைக்கப்பட்டிருக்கிற முடியை போல கருவென நிறைந்த டோப்பா தலைகளை வைத்துக் கொள்கிறார்கள், தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். இது ஆண்களுக்கு அழகல்ல என்று பரிசுத்த பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, அநேகர் ஜபக்கிற நேரத்திலேயே தீர்க்க தரிசனம் சொல்லிவிடுவார்கள். ஜபத்திற்கென்று மயக்க கருகாமையிலே வந்துவிட்டாலே தானாக அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் வந்து விடுகிறது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு எனக்கு புரியல. ஏன் மைக்குக்கு பக்கத்துல ஜபம் என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பித்த உடனே தீர்க்க தரிசனம் எப்படி வந்து விடுகிறது? என்ன, தீர்க்கதரிசிகளின் வாய் தீர்க்க தரிசனங்களால் நிறைந்துதான் இருக்கிறதா? தேவன் சொல்லுகிற போது மட்டுமே, தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனால் கற்பிக்கப்படுகின்ற போது, தேவன் அந்த காட்சியை அவர்களுக்கு காண்பிக்கின்ற போது, அல்லது அவர்களுடைய வாயிலே தமது வார்த்தையை போடுகின்ற போது தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதம் கற்பிக்கிறது. ஆனால் மைக்கு பக்கத்தில் போன உடனேயே 10 பேர், 50 பேர், 5000 பேர், 50,000 பேர் அமர்ந்திருக்கிற கூட்டங்களிலே, மேடையிலே இவர்கள் மைக்கை ஸ்டாண்டிலே போட்டு வைக்கப்பட்டிருக்கிற மைக்கு கருகாமையிலே அல்லது தங்கள் கைகளிலே மைக்கை எடுத்துக்கொண்டு ஜபம் என்று சொன்னவுடனே அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் எப்படி வந்து விடுகிறது என்று தெரியவில்லை. இது கர்த்தர் கொடுக்கிறாரா? ஏற்கனவே காண்பிக்கப்பட்டவைகளை அங்கே சொல்லுகிறார்களா? அல்லது தங்களுடைய மனதின் ஓட்டங்களை, கற்பனைகளை, தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பிரசவிக்கிற அந்த உருவேற்றுகிற, கருத்தரிக்கிற, கருவை சுமக்கிற தாயை போல தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கள்ளத்தீர்க்க தரிசனங்களை கருத்தரித்து மேடையிலே மக்களுக்கு முன்பாக வந்தவுடன் அவைகளை பிரசவிக்கிறார்களா என்று தெரியவில்லை. தீர்க்க தரிசனங்களை வாய் வழியாக, வேறொன்றும் இல்லை, பிள்ளையை பிரசவிக்கிறதில்ல என்று தெரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் தலையாகிய கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார். இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கவில்லை. அவர்களுக்கு தலையாயிருப்பது ஆவிகளும், அவர்களிடத்தில் குடியிருக்கிற ஆவிகளும், வேடம் தரிக்கிற ஆவிகளும், பலவிதமான இச்சைகளின் ஆவிகளுமே. அவைகளை அவர்கள் கனவீனப்படுத்தினால் என்ன, அவமானப்படுத்தினால் என்ன, நமக்கொன்றும் கெட்டுப்போவதில்லை. ஆனால் கிறிஸ்துவை தங்கள் தலையாக கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும், தேவனுடைய கிறிஸ்தவ விசுவாசிகள் யாராக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, யதார்த்தமாக தேவனாலே கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கண்டு அவைகளை பேசுகிற போது, தேவனால் தங்கள் வாயிலே போடப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எடுத்து போசிக்கிற தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகின்ற போது தங்கள் தலையை மூடிக்கொண்டிருக்க கூடாது. டை, சாயம் பூசிக்கொண்டு, அது ஒரு வகையான சாயம் பூசுதல். நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்னா
அது ஒரு வகையான சுவரை பாதுகாப்பதற்காக பெயிண்ட் அடிப்பது தானே, அப்படித்தானே? நாம் ஒரு அலங்காரமான ஒரு நல்ல வீட்டை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வீட்டை கட்டி இருக்கிறோம். அந்த வீட்டை காங்கிரீட் எல்லாம் போட்டு சிமெண்ட் பூசி சாந்த பூசி ஒயிட் சிமெண்ட் எல்லாம் அடிச்சு என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? வெள்ளை அடித்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் அதற்கு மேலே பல வர்ணம் பூசி இருக்கிறோம். எதற்காக? மழை காலங்களிலே, வெயில் காலங்களிலே அது என்ன செய்யக்கூடாது? அந்த சுவரை பூசி இருக்கிற பற்றி இருக்கிற அந்த சாந்து காரை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகக்கூடாது. தண்ணீர் சுவர் தண்ணீரை உள்வாங்கி இழுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வர்ணம் பூசுகிறோம். அது ஒரு கவசம். அந்த சுவர் வெகு விரைவாக அழிந்து பட்டு போகக்கூடாது என்பதற்காக அந்த சுவருக்கு பல வர்ண பெயிண்ட் வகைகளை பூசிக்கொள்ளுகிறோம். அதுபோலதான் தலையிலே சாயம் பூசிக்கொள்ளுகிறவர்கள், டை அடித்துக் கொள்ளுகிறவர்கள், தலைமுடியில் இருக்கிற நரைமயிரை மற்றவர்கள் பார்க்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது நரைமயிர் அவர்களுக்கு கிரீடமாயிருக்கிறது. அது இவர்களுடைய உல்லாச வாழ்வுக்கு தடையாயிருப்பதால், மற்றவர்களை கவர்ச்சிகரமாக இல்லாததால், மற்றவர்களை கவர்ந்து இழுப்பதற்கு அது தடையாக இருப்பதால் இவர்கள் டை அடித்துக் கொள்ளுகிறார்கள், பலவிதமான சாயம் பூசிக் கொள்ளுகிறார்கள். இது ஒரு வகையான கவசம் தரித்துக் கொள்வதே, தலையை மூடிக்கொள்கின்ற நிலைப்பாடு. இப்படிப்பட்டவைகள் ஜபிக்கிறவர்களுக்கு, பிரசங்கியார்களுக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு கனவீனம், பரிசுத்த குலைச்சலாயிருக்கிறது, அவமானத்திற்குரியதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனெனில் இவர்களிடத்தில், எப்படிப்பட்டவர்களிடத்தில், இவர்கள் தங்கள் தலையாக, புருஷர்கள், ஆண்கள், விசுவாசிகள் தங்கள் தலையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. 4வது வசனம், தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அதாவது தன் தலையாகிய கிறிஸ்துவை அவன் கனவீனப்படுத்துகிறான், பரிசுத்த குலைச்சலாக்குகிறான், அவமானப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5வது வசனம், இதுதான் மிக முக்கியமானது. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், அதாவது எந்த பெண்ணும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அதான் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட அதே நிலைப்பாடுதான். என்ன? ஆனால் நிபந்தனை மாறுகிறது. ஜெபம் பண்ணுகிற போதாகிலும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாகிலும் சரி, நான் அவைகளை இன்னும் விவரிக்க வரவில்லை. ஜெபம் செய்கிற போதாகிலும் சரி, நீங்கள் தனித்திருந்து ஜெபம் பண்ணுகிற போதாகிலும் சரி, பல பெரிய கூடுகைகளிலே அமர்ந்து ஜபிக்கிற போதாகிலும் சரி, கூட்டத்தோடு, பெண்களின் கூட்டத்தோடு அமர்ந்து, பெண்களில் ஒருவராக அமர்ந்திருக்கிற, கூடியிருக்கிற பெண்களில் ஒருவராக அமர்ந்து ஜபிக்கிற போதாகிலும் சரி, அந்த கூட்டத்தில் இருக்கிற அனைவருக்கும் முன்பாக நின்று, மேடையிலே நின்று, ஒலிவாங்கியை கையில் எடுத்துக்கொண்டு மேடையிலே நின்று ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஜபிக்கிற போதாகிலும் சரி, அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாகிலும் இருந்தாலும் சரி, அல்லது சபையாருக்கு பிரசங்கிக்கிற போதாகிலும் சரி, எதை கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற போதோ, கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக ஜபிக்கிற போதாகிலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தர் தங்கள் வாயிலே போட்ட வார்த்தைகளை, கர்த்தர் தங்களுக்கு தரிசன காட்சிகளாய் காண்பித்த காட்சிகளை மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனங்களாய் விவரிக்கிற போதாகிலும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாகிலும் சரி, இந்த குறி சொல்றவங்களுக்கு எல்லாம் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்நிய ஆவிகளை கொண்டு தங்கள் மனதின் கற்பனைகளை
தீர்க்க தரிசனங்களாக பிரசவித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு இது தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனெனில் அவர்களுக்கு கிறிஸ்து தலையாக இல்லை, அவர்களுடைய கணவர்கள் அவர்களுக்கு தலையாகவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் தங்கள் கணவனை மதிப்பதும் இல்லை, கணவனை தன்னுடைய சரீரத்திற்கு தலையாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதுபோல எப்பொழுது கணவனை புறக்கணிக்கிறார்களோ அப்பொழுதே அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் தலையாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் தங்களிலே செயல்படுகிற ஆவிகளை தங்கள் கணவர்களாக வைத்திருக்கிறார்கள். இது சற்று கடினமாக தோன்றுகிறதோ? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்திலே, கிறிஸ்தவ மதத்திலே ஊழியக்காரிகள், தீர்க்க தரிசனிகள், ஜப வீராங்கனைகள், பக்தி வேடதாரிகள். வீடுகளிலே தங்கள் கணவர்களுக்கு அடங்கி இருப்பதில்லை, தங்கள் கணவர்களை புருஷர்களாக மதிப்பதில்லை. அதுபோல தேவாலயத்திலும் கர்த்தரை கிறிஸ்துவை தங்கள் தலையாக, கிறிஸ்துவை தங்கள் மணவாளனாக, ஆத்தும மணவாளனாக, கிறிஸ்துவை தங்கள் நாயகராக, கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராக, தேவனாக, இரட்சகராக ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தங்களிடமிருந்து தங்களை நடத்துகிற அந்நிய ஆவிகளை, பிசாசுகளின் ஆவிகளை மணவாளர்களாகவும் கிறிஸ்துவாகவும் புருஷர்களாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கணவர்களாகவும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் என்ன செய்யலாமாம்? இன்றைக்கு கத்தரித்துக் கொள்ளுதல், தலைமயிரை கத்தரித்துக் கொள்வது நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பாக கருதி இப்படிப்பட்டவர்கள் நீளமான தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளுகிறார்கள், கிராப் வெட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆண்கள் தலையை கிராப் வெட்டிக் கொள்வது போல அநேக பெண்கள் அடங்கா பிடாரிகளாய் தங்கள் தலையை, மயிரை, நீளமாய் வளர்க்க வேண்டிய தலைமயிரை வெட்டி ஆண்களை போல கிராப் வெட்டிக் கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, இவர்கள் கிறிஸ்துவுக்கும் அடங்க மாட்டார்கள், தங்கள் கணவனுக்கும் அடங்க மாட்டார்கள், தங்கள் பெற்றோருக்கும் அடங்க மாட்டார்கள். நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குற்றம் சுமத்தவில்லை, இதுதான் யதார்த்தம். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், எந்த பெண்ணும், எந்த தாயும், எந்த மனைவியும், எந்த கன்னிகையும் வேறிப்பதானால் இப்படித்தான் வேறிக்க முடியும். ஸ்திரீயும், எந்த பெண்ணும், எந்த தாயும், எந்த மனைவியும், எந்த கன்னிகையும் என்ன செய்யக்கூடாதான்? தன் தலையை தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த பெண்ணும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். பெண்களுக்கு தலை யார்? தங்கள் கணவர்கள். திருமணமானவர்களுக்கு தலை தங்கள் கணவர்கள். திருமணமாகாத கன்னிகைகளுக்கு தலை கிறிஸ்து. ஆக இவர்கள் யாரை கனவீனப்படுத்துகிறார்கள்? தங்கள் கணவர்களை, தங்கள் புருஷர்களை கனவீனப்படுத்துகிறார்கள். தங்கள் ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறார்கள் என்று அந்த வசனம் கற்பிக்கிறது. அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. சிரைக்கப்பட்டது என்றால் முழு மோட்டையாக அடிக்கப்பட்டது போல் இருக்குமே. கத்தரிக்கப்படுவது வேறு, சிரைக்கப்படுவது வேறு. கத்தரிக்கப்படுவது என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்க இந்த விஞ்ஞான உலகம், மேற்காசிய நாடுகளின் அல்லது மேற்குலக நாடுகளின் கலாச்சாரம் இந்திய தேசத்தில் பெருகி போனபடினாலே கல்லூரிகளுக்கு செல்லுகின்ற, பள்ளிகளுக்கு செல்லுகின்ற ஒரு குறிப்பிட்ட உயர்தர வகுப்பு, தங்களை உயர்தர வகுப்பினர் என்று எண்ணிக்கொள்ளுகின்ற அநேக ஜனங்கள், அநேக பெண்கள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முடியை ஆண்களுக்கு கத்தரிப்பது போல கிராப்படித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லது ஒரு ஜான் அளவிலே முடியை தலையிலிருந்து, உச்சந்தலையிலிருந்து கீழே அந்த கழுத்தளவு முடியை கத்தரித்துக் கொள்ளுகிறார்கள். இது அவலட்சணம். பெண்களுக்கு அழகு எது? வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலைங்க.
தலைமுடியை நீளமாய் வளர்த்துக் கொள்வது பெண்களுக்கு மகிமையாயிருக்கிறது, அழகாயிருக்கிறது. அது சௌந்தரியத்தின் அடையாளம். அந்த தலைமுடியே அவர்களுக்கு கவசமாகவும் இருக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது. ஆனால் இதை அறியாத இன்றைய ஆடம்பரம், மேற்குலக ஆடம்பரம், இங்கே தலைவிரித்தாடி ஒரு ஷான் அளவிலே தலைமுடியை கழுத்தளவு உயரத்திலே கழுத்தின் பகுதியிலே வைத்து தலைமுடியை கத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஸ்டைல். அருமையானவர்களே, இது எப்படி இருக்கிறதா? நீங்கள் முழு மொட்டையாயிருப்பது உங்கள் தலையை நீங்கள் சுரைத்துக் கொள்வதற்கு போல் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பரிசுத்த பவுலை கொண்டு இவ்விதம் கற்பிக்கிறார். மனம் இருந்தால் கேளுங்கள். இது வேத வசனம். அருமையானவர்களே, இதற்கு காரணமாக நான் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். நான் நேர 9ஆம் வசனம் வரைக்கும் தான், 8ஆம் வசனம் வரைக்கும் தான், 9ஆம் வசனம் வரைக்கும் தான் உங்கள்கிட்ட வாசித்தேன், படிக்க கேட்டீர்கள். நான் இங்கே 10ஆம் வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேதாகமங்களை அந்த 10ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடு இட்டுக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு புரியணும்னா 8ஆம் வசனத்திலிருந்து 8, 9, 10 ஆகிய வசனங்களை நான் விவரிக்க வேண்டிய கட்டாயம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கு வர வேண்டும். தேவன் தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி, அதாவது தம்முடைய ஒளி வடிவத்தின்படி, சாயலாக என்றால் ஒளி வடிவத்தின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, ரூபம் என்றால் அவருடைய தோற்ற வடிவம், அந்த தோற்ற வடிவத்தின்படி மனிதனை படைத்தார். 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிற போதும் அதைத்தான் வருகிறது. தேவன் மனிதனை தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மண்ணினால் உருவாக்கினார். ஆதாமை அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதனுக்குள் இருப்பது தேவனுடைய ஜீவன். அப்ப அவன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன், ஒளி வடிவமாய், ஒளியின் சாயலாய், அவருடைய ரூபம், அவருடைய தோற்ற வடிவமாய். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அந்த வடிவத்தை அவனுடைய அந்த மனிதனை உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்குகின்ற போதும், வார்த்தையினால் படைக்கிற போதும் அப்படித்தான் படைத்திருக்கிறார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். பெண்ணை முதலாவது படைத்து அது ஆணை படைக்கவில்லை, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணுக்குள் பெண்ணை வைத்து படைத்தார். அருமையானவர்களே, அந்த ஆணுக்குள் இருந்து தான் பெண்ணை எடுத்தார். நான் ஏற்கனவே முந்தின செய்திகளிலே கூறியிருக்கிறேன். ஆணுக்கு ஏற்ற துணை தேவை என்பதற்காக பெண்ணை உண்டாக்கினார். பெண்ணை பறவைகளிலிருந்து, மிருகங்களிலிருந்து, மண்ணினாலே உருவாக்கவில்லை. அனைத்து சிருஷ்டிகளிலும் இருந்து பெண்களை, ஸ்திரீகளுக்கு பெண்ணை உருவாக்கி அவனுக்கு அனுப்பினார். ஒவ்வொரு சிருஷ்டியிலும் பெண் சிருஷ்டிகளை, மனித பெண்ணை அல்ல. பறவைகளில் பெண்ணினம், மிருகங்களில் பெண்ணினம், ஊர்வனவற்றில் பெண்ணினம், நடப்பனவற்றில் பெண்ணினம், குரங்குகளில் பெண்ணினம், மனித குரங்குகளில் பெண்ணினம், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆதாம் அவைகளை ஒன்று தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கினார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை உருவினார். அந்த எலும்பை கொண்டு ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவனை போல அவனிடத்தில் அனுப்பினார். அவன் ஏற்றுக்கொண்டான். அவள் என்னுடைய எலும்பும், என் எலும்பில் எலும்பும், என் மாம்சத்தில் மாம்சமும், என் ரத்தத்தில் ரத்தமும், என் ஜீவனில் ஜீவனுமாயிருக்கிறாய் என்று அவளை தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டான். பெண் ஆணுக்காகவே படைக்கப்பட்டான், பெண்ணுக்காக ஆணை தேவன் படைக்கவில்லை.
நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அவர். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணமே அதுதான். ஏனெனில் அவர்கள் மூவராக நின்றுத்தான் அந்த காரியத்தை செய்தார்கள். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவருமாக, பிதாவும் வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருமாக. முதலாம் சிருஷ்டி ஆவிக்குரிய மனிதன், மாம்ச சரீரம் இல்லாத மனிதனை படைக்கிற போது, தூதர்களை படைக்கிற போது, தேவகுமாரர்களை படைக்கிற போது, பிதா, வார்த்தை, ஆவியானவர் மூவரும் ஒன்றாக நின்று படைத்தார்கள். மண்ணினால் மனிதனை படைத்த போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தை குமாரனாக நின்று படைத்தார்கள். அந்த படைப்பின் ஆதிகாரணராக இருந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலின் மூலமாய் சொல்லுகிறார். புருஷனானவன், 7வது வசனம், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனில் இருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்படியானால் ஆகையால் 10வது வசனம், இதை சொல்லாம நான் 10வது வசனத்தை விவரிக்க முடியாது. அதுக்காகத்தான் அந்த முந்தின 3 வசனங்களையும் உங்களுக்கு படித்தேன். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். யார் நிமித்தம்? தூதர்களின் நிமித்தம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த தூதர்களின் நிமித்தம் என்றால் யார்? தேவபுத்திரர்களும் தேவ தூதர்களும் தேவகுமாரர்களும் யாராக இருக்கிறார்கள்? தேவ தூதர்களை போல் இருக்கிறார்கள். அந்த தேவ தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருமறை சொல்லுகிறது, பொது விவிலியம், கத்தோலிக்க திருமுறை மட்டுமல்ல, கத்தோலிக்க திருமறை, கத்தோலிக்க வேதாகமத்தின் வார்த்தைகளை ஒத்த நம்முடைய பொது மொழியாக்கம் திரு விவிலியம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வான தூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். அதிகாரத்தின் அடையாளம், வான தூதர்களை முன்னிட்டு அதிகாரத்தின் அடையாளமாக பெண் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். எந்த அதிகாரம்ங்க? அதைத்தான் பவுல் விவரித்திருக்கிறார் ஏற்கனவே. நன்றைய தினத்தில் நான் விவரித்தேன். அருமையானவர்களே, ஆணின் சரீரம் பெண்ணுக்கு அதிகாரப்பட்டது. கணவனுக்குடைய சரீரத்தின் மேல் அதிகாரியா இருக்கிறவள் யார்? மனைவி. மனைவியினுடைய சரீரத்திற்கு அதிகாரியா இருக்கிறவன் யார்? கணவன். மனைவியின் சரீரத்திற்கு கணவன் எப்படி அதிகாரியா இருக்கிறானோ, அந்த மனைவியின் சரீரத்திற்குரிய அதிகாரம் முழுவதும் கணவனுடைய கருத்தில் இருக்கிறது. அதுபோல அந்த அதிகாரத்தை தான் அவர் சுட்டிக்காட்டுகிறார், கத்தோலிக்க வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது என்று நினைக்கிறேன். தேவ தூதர்களின் நிமித்தம், வான தூதர்களின் நிமித்தம் முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தன்னிலும் மேலான அதிகாரம் பெற்ற தன் சரீரத்திற்கு அதிகாரியாய் இருக்கிற கணவன் நிமித்தம், தன் சரீரத்திற்கு அதிகாரியாய் இருக்கிற புருஷன் நிமித்தம், தன் சரீரத்திற்கு அதிகாரியாய் இருக்கிற கிறிஸ்தவன் நிமித்தம் பெண் என்ன செய்ய வேண்டும்? தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், மூடிக்கொள்ள வேண்டும். இங்கே தூதர்கள், ஏன் தூதர்களின் நிமித்தம்? நம்மிலும் மேலானவர்கள், பலம் மிக்கவர்களாகிய, மனிதர்களிலும் பலம் உள்ளவர்களாகிய, அதிக பலனையும் அதிக ஆற்றலையும் அதிக சக்தியையும் பெற்றவர்களாகிய, அதிகாரத்தையும் பெற்றவர்களாகிய தேவ தூதர்களின் நிமித்தம் பெண் நானவள் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். ஏன் அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டுகிறார் என்றால், நீங்கள் அறிந்ததே. நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை நான் இங்கே விவரிக்க வரவில்லை.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் வேதாகமங்களை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். நான் முன்பே சொன்னேன், தேவகுமாரர்களும் தேவபுத்திரர்களும் தேவதூதர்களும் எல்லோரும் தோற்றத்தில் தேவதூதர்களை போலிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதை உறுதிப்படுத்துவார். பரலோகத்தில் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எல்லோரும் தேவதூதர்களை போல் இருப்பார்கள். தேவபுத்திரர்களானாலும் சரி, தேவதூதர்களானாலும் சரி, மூப்பர்களானாலும் சரி, பிரதான அதிகாரம் பெற்றவர்கள் தூதர்களாக தேவகுமாரர்களாயிருந்தாலும் சரி, எல்லோரும் தேவதூதர்களை போல் இருப்பார்கள். ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. அவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், நம்மை பார்க்கலும் பலவான்கள். அவர்களுடைய அதிகாரம் நமக்கு மேலான அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறது நிமித்தம் பெண்களாகிய நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கம் வகிக்கிற அனைத்து கிறிஸ்தவ பெண்களும் தங்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும், முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். காரணம் வானதூதர்களின் நிமித்தம். அந்த வானதூதர்கள் என்ன செய்தார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் படிக்கிறேன், கேளுங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தான் உங்களுக்கு தெரியுமே, அந்த அதிகாரத்தை பிற்பகுதியை படித்தால் தேவபுத்திரர்களும் தேவகுமாரர்களும் தேவதூதர்களும் தேவபுத்திரர்களும் மனுஷகுமாரதிகளோடு கூடுகிறதினால் ஒரு கூட்டம் பலவான்களாகிய பலவான்களின் புத்திரர்கள் பிறந்தார்கள். 4வது வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 6:4, அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். எந்த ராட்சதர்கள்? பிற்பகுதி சொல்கிறது, பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது, எவர்கள்? மனுஷகுமாரத்திகள். அதான் 2வது வசனத்தில் படித்தோம், அதிக சௌந்தரியவதிகள், மிகுந்த அழகுள்ளவர்களாய் தூதர்களுக்கு காணப்பட்ட, தேவகுமாரர்களுக்கு காணப்பட்ட, தேவபுத்திரர்களுக்கு காணப்பட்ட அதிக சௌந்தரியவதிகளாகிய மிகுந்த அழகுள்ளவர்களாக காணப்பட்ட மனுஷகுமாரத்திகள் பெண்கள், இவர்களுக்கு, அந்த தூதர்களுக்கு, தேவபுத்திரர்களுக்கு, தேவகுமாரர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது அவர்கள் எப்படி இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அப்படியானால் பலவான்கள் ராட்சதர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனாக்கியரின் புத்திரர்களை பொறித்து வேதாகமத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள். கோலியாத்தை போன்றவர்கள் ராட்சதர்கள், அசுரர்களாய் இருந்திருக்கிறார்கள். யார் இந்த அசுரர்கள்? அந்த வசனம் ஒரு குறிப்பிட்ட மெல்லிய ஒரு ரகசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியும், இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஆதியில் பேர் பெற்ற அந்த ராட்சத புத்திரர்களில் ஒரு பேர்களில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ராட்சத புத்திரர்களை போல ஆனார்கள். ஆனால் அதற்குள்ளே திரைமறைவிலே ஒரு ரகசியம் காணப்படுகிறது. என்ன? அந்த வசனத்தினுடைய முற்பகுதி, அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ஒரு செமிகாலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை முடிந்து முற்று பெற்று தொடர்கிறது. முடிவிலிருந்து திரும்பவும் தொடர்கிறது. முடியவில்லை, முற்று பெறுவது போல் வந்து தொடர்கிறது திரும்பவும். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். யார் அந்த ராட்சதர்கள்? காயினுடைய சந்ததியா. அவர்களுடைய தோற்ற வடிவத்தின் நிமித்தம் அவர்களை காயினை ஒருவனும் கொல்லாதபடிக்கு காண்கிறவன் ஒருவனும், தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த காயின் தேவனிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, என்னை காண்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே. அப்பொழுது அவர் அதற்கு பயப்படுகிறார். அப்படியானால்
ஆதாமுக்கு இன்னும் மேலதிக புத்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். காயின், ஆபேல், சேத் மட்டுமல்ல, இன்னும் அநேகம் புத்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அவன் 960 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தவன். இன்னைக்கு 60 வருஷம் வாழ்றவனே நூற்றுக்கணக்கில் பிள்ளைகளை பத்து போட்டுறான். 965 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்த ஆதாம் 965 தானான்னு தெரியல, நீங்கள் வேதாகமத்தை புரட்டி பாருங்கள். சரியாக சுமார் 1000 ஆண்டுகள் பக்கத்தில் உயிரோடு வாழ்ந்தவன். எத்தனை 100 பிள்ளைகளை பெற்றிருந்திருப்பான். ஆபேலுக்கு இன்னும் அதிக சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் காயின் கேட்கிறான், என்னை காண்கிற எவனும் கொன்று போடுவானே என்று சொல்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவங்க சொல்றான், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சொல்றான், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவனவனும் என்னை கொண்டு போடுவானே என்று சொல்லுகிறான். ஏன்? ஆபேலை கொலை செய்த தங்கள் சகோதரர்களில் ஒருவனாகிய ஆபேலை கொலை செய்த காயினை கண்டுபிடிக்க அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் யாராயிலும் கண்டுபிடித்து விட்டால் அவனை கொண்டு போடுவார்கள் என்று அவன் பயப்படுகிறான். அப்பொழுது கர்த்தர் 15ஆம் வசனம், அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவனவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு. எதற்கு? காயினை கண்டுபிடிக்கிற எவன் ஒருவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு அவன் மேல் கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். புரியுதுங்களா? அந்த அடையாளம் காயினையும் அவன் சந்ததிகளையும் ராட்சதர்களாக மாற்றியது. காயினையும் அவன் சந்ததிகளையும் ராட்சத புத்திரர்களாக மாற்றியது. ராட்சத புத்திரர்களாக மாற்றி பிரம்மாண்டமானவர்களாக சுமார் 19 முழ உயரம், 13 முழத்திற்கு மேல். கோலியாத் எவ்வளவு இருக்கிறான்? 9 முழ உயரம். அப்படியானால் 9 முழ உயரம் உள்ளவனுடைய முழங்கை சுமார் 2 அடி நீளம் இருக்கும். கணக்கு பாருங்க, 9 முழ உயரம். நம்முடைய கணக்குக்கு அவன் 18 அடி உயரம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். நம்மை பார்க்கலும் 2 மடங்கு அதிக உயரம் கொண்டவன். ராட்சதர்கள், பலவான்கள். சாதாரண மனிதன் 6 அடி உயரம் கொண்ட ஒரு மனிதன் அந்த 18 அடி உயரம் கொண்ட மனிதனை கொல்வதற்கோ முயல முடியுமா? அவன் அந்த அளவுக்கு திடகாத்திரமானவனாக ராட்சதனாக இருப்பான். அதை உள்ள எடுத்து பாருங்க, அதுக்குள்ள இருக்கும். அருமையானவர்களே, காயினுக்கு தேவன் கொடுத்த போட்ட அடையாளம் அது. அவன் மிகுந்த உயரமுடையவனாக, பலமானாக, ராட்சத புத்திரனாக வளர்ந்திருக்கிறான். அவனுடைய சந்ததிகளும் அப்படியே வளர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் அங்கே சொல்கிறார், அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லைங்க, வேறொரு தேவன் அந்த ராட்சதர்களை படைப்பிக்கவில்லை. வேறொரு தேவன் இந்த ராட்சத புத்திரர்களை பிறப்பித்திருக்கவில்லை. வேறொரு ஜாதி இந்த பூமியிலே இருந்ததில்லை. அவர்கள் யார்? காயினும் அவனை சார்ந்தவர்களும் ராட்சத புத்திரர்களாயிருந்தார்கள், பிரம்மாண்டமானவர்களாயிருந்தார்கள். குறைந்தபட்சம் 15 அடி உயரத்திற்கு மேலானவர்களாக இன்று நாம் காண்கிற மனிதர்களை பார்க்கிலும் 2 மடங்கு உயரம் கூடினவர்களாக, அது அந்த அளவு பருமன் கூடினவர்களாக இருந்திருக்கிறார்கள். ராட்சதர்கள் இருந்தார்கள். அது காயினுக்கு தேவன் போட்ட அடையாளம். இந்த தேவ தூதர்கள், நம்முடைய செய்தி வேறு, நம்முடைய செய்தி வேறு. அருமையானவர்களே, செய்தி என்னவென்றால்,
தூதர்கள், வான தூதர்கள் அல்லது தேவ தூதர்களின் நிமித்தம் பெண்கள் திருச்சபைகளிலே முக்காடு போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? அப்படின்னா இந்த வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் கவர் பண்றதுக்கு இப்ப முடியும், கவர் பண்ணா இப்ப முடியாது. ஆமா, பேப்பர் தரேன், நீங்க முடிஞ்சா கவர் பண்ணுங்க, இல்லைன்னா வீட்டில் போய் பண்ணிடுங்க. ஏன்னா இதை விட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, பேக் பண்ணி தர முடியாது. டேப் வேணுமா? டேப் வேணுமா? சரியா? நான் அதில் எடுப்பேன். தேவ தூதர்கள் மனுஷகுமாரதிகளோடு, மனுஷகுமாரதிகள் மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று கண்டு மனுஷகுமாரதிகளோடு உடல் உறவு கொண்டார்கள். ஒரு கூட்டம் ராட்சத புத்திரர்களை, பலம் வாய்ந்தவர்கள் மனிதர்களை, ராட்சதர்களை போன்ற ஒரு கூட்டம் மனிதர்களை பெற்றெடுத்தார்கள். ஆகையால் அது கர்த்தருக்கு அருவருப்பாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? மனுஷன், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். மனிதனுடைய ஆயுள் காலத்தை குறைக்கிறார். ஏன்? அதற்கு முந்தி இருந்த எல்லா மனிதர்களும், நோவா காலம் வரை இருந்த மனிதர்கள் எல்லாம் 960 ஆண்டுகள், 1035 ஆண்டுகள், 870 ஆண்டுகள், இப்படி 900 ஆண்டுகள், சராசரியாக 900 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதாமும் அவனுடைய வழிமரபை சார்ந்தவர்களும் நோவா காலம் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த ராட்சத புத்திரர்கள் தூதர்களுக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும், அதிக அழகுள்ள பெண்களுக்கும் தேவபுத்திரர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் அதிக பலவான்களாயிருந்தபடியினால், ராட்சதர்களாயிருந்தபடியினால் அந்த ஜனங்களுடைய ஆயுளின் காலத்தை கர்த்தர் குறைக்கிறார். 120 ஆண்டுகளாக குறைத்திருக்கிறார். பிற்பாடு இப்பொழுது 60-70 வயதிற்குள் வந்திருக்கிறோம். இப்பொழுது மோசையின் காலத்தில் என்ன சொன்னார்? மனிதனுடைய ஆயுள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள் என்று சொன்னார். நோவாவின் நாட்களில் 120 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். 900 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்த மனிதர்கள் செய்த தவறினால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால், பெண்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் மனிதனுடைய ஆயுள் குறைக்கப்பட்டு 120 ஆண்டுகளுக்கு வந்திருக்கிறது. மோசையின் காலத்திற்கு பிற்பாடு 70 ஆண்டுகளுக்கு வந்திருக்கிறது. இன்றைய மனிதர்கள் 45 வயசுலையும் செத்துறான், கல்யாணம் ஆன அன்னைக்கும் செத்துறான். காரணம் என்ன? சாபம். அருமையானவர்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்படுவது என்ன காரியம்? நான் வேறு ஒரு பகுதியை உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். சாபத்தீடான ஒரு காரியம், தேவ கோபாக்கினை, தண்டனை தீர்ப்பை குறித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு இதை குறித்து சொல்லிவிடுகிறேன். தேவ தூதர்கள் மனுஷகுமாரதிகளுடைய சௌந்தரியம், அழகை கண்டு, அவர்களுக்கு நீண்ட மயிர் வளர்ந்திருந்த அவர்களுடைய மகிமை, பெண்களுடைய நீண்ட முடி
தலைமயிர் நீளமாக வளர்த்திருப்பது அவர்களுக்கு தலை கவசமாக மட்டுமல்ல, மகிமைக்குரியதாக, கனத்திற்குரியதாக இருக்கிறது. அந்த கனத்திற்குரிய, மகிமைக்குரிய பெண்களுடைய தலைமயிர், நீண்ட தலைமயிரை கண்டுதான் தேவதூதர்கள் பெண்களோடு மனுஷகுமாரத்திகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். முதலாம் ஜலப்பிரளயம், நோவா காலத்திலே ஏற்பட்ட ஜலப்பிரளய அழிவுக்கு காரணம் பெண்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் இருந்ததே. பெண்களுடைய கவர்ச்சிகரமான தலைமுடி அலங்காரத்தையும் அவர்கள் கவர்ச்சிகரமான அவர்களுடைய சௌந்தரியம், அழகையும் கண்டு தேவதூதர்கள் முதலாய், தேவபுத்திரர்கள், தேவகுமாரர்கள் முதலாய் இடறி விழுந்திருக்கிறார்கள். மாம்ச சரீரம் எடுத்து பூமிக்கு வந்து மனுஷகுமாரத்திகளை தங்கள் மனைவிகளாக கொண்டிருக்கிறார்கள். தகாத உறவு, தேவனால் அனுமதிக்கப்படாத ஒரு உறவு முறையை வளர்த்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே தான் ஜனக்கூட்டம் பெருகுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு சந்ததி தொடங்குகிறது பெண்களில் இருந்து. அருமையானவர்களே, என்னிடத்தில் கோபப்படுவதனால் எதுவும் பிரயோஜனம் இல்லை. இது வேதவசனம் சொல்லுகிற உண்மை, ரகசியம். இன்றும் திருச்சபை சீரழிகிறது என்றால் இந்த பூமி, இந்த உலகம் சீரழிவுக்கு நேராக பயணிக்கிறது என்றால் மூல காரணம் பெண்கள். ஒழுக்கக்கேடாக நடத்தல், ஒழுக்கக்கேடாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை, தங்கள் அழகை மெருகூட்டிக் கொண்டு மறைத்து வைக்கப்பட வேண்டிய பகுதிகள் எல்லாம் வெளி உலகுக்கு காண்பித்துக் கொண்டு பெண்கள் அலங்காரமாய் நடக்கிறது நிமித்தம் பெண்ணியம் பெருகி போயிற்று. பெண்ணியம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அதன் பிரதிபலிப்பு உலகம் சீரழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்றும் அதுதான் நடந்தது. தேவன் பூமியை அழித்தார். நோவாவின் மனைவி, நோவாவின் 3 குமாரர்கள், 3 குமாரர்களின் மனைவிகள், அவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். அனைத்து ஜீவ ஜந்துக்களிலும் ஒவ்வொரு ஜோடி பாதுகாக்கப்பட்டது. மீதமிருந்த அனைத்தையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். அழிக்கப்பட்ட போது தேவதூதர்களும், தேவகுமாரர்களும், தேவபுத்திரர்களும், பணிவிடை ஆவிகளும் பூமிக்கு மாம்ச சரீரம் எடுத்து, மனித உடல் எடுத்து பூமிக்கு வந்து மனுஷகுமாரத்திகளோடு தகாத உறவை நடப்பித்தார்களே, அவர்கள் அனைவரும், அவர்களும் அவர்களோடு கூட சயனித்த பெண்களும், அவர்களுக்கு பிறந்த ராட்சத புத்திரர்களும், முழு காயினுடைய சந்ததியும், ராட்சதர்கள் அனைவரும் அழிந்தார்கள். அருமையானவர்களே, நோவாவினுடைய 3 ஆண்மக்களுடைய மனைவிகளும் அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் பிற்காலத்திலும் ஏனாக்கியரின் புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்ட கானானியர்கள் ராட்சதர்களாக இருந்தார்கள். கோலியாத்தை போன்றவர்கள் அங்கே ராட்சத புத்திரர்கள் கொட்டம் கானான் தேசத்திலே குடியிருந்தார்கள். எங்கிருந்து வந்தார்கள்? காமின் புத்திரர்களிலே அவர்கள் தோன்றினார்கள். கானானியர்கள் யாருடைய? நோவாவின் 3 புதல்வர்களில் சேம், காம், யாப்பேத். காமின் புத்திரர்களில் அந்த ராட்சத சந்ததியினர் பிறந்தார்கள். அப்படியானால் காம் விவாகம் பண்ணியிருந்த பெண், காமின் மனைவி, அந்த இனத்தை சார்ந்தவளாக இருந்திருக்கிறாள். தேவன் அவளை அழிக்கவில்லை. நோவாவின் மருமகளாக காமின் மனைவியாயிருந்ததினால் அவள் அழிக்கப்படவில்லை. அவளுடைய சந்ததியிலே, காமின் புத்திரர்களிலே, கூசின் குமாரர்களிலே, கானானிய புத்திரர்களிலே யார் பிறந்திருக்கிறார்கள்? ராட்சதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் பிற்காலத்திலும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள்.
இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியின் வேடம் தரித்துக் கொண்டிருக்கிற அனைத்து ஆவிகளும், விழுந்து போன தூதர்களும், விழுந்து போன தேவகுமாரர்களும், தேவபுத்திரர்களும், தேவதூதர்களும், பணிவிடை ஆவிகளும் ஆகிய கணக்கில் அடங்காத பூமியின் மனுஷகுமாரத்திகளோடு உடலுறவு கொண்டு அருவருப்பான உடலுறவை நடப்பித்து ஒரு கூட்டம் துஷ்ட சந்ததியை பிறப்பிக்க காரணமாயிருந்த ஜலப்பிரளயத்திலே முழுவதுமாய் வாரி கொள்ளப்பட்ட அந்த தேவபுத்திரர்கள், தேவதூதர்கள், தேவகுமாரர்கள், பணிவிடை ஆவிகளின் ஆவிகளே. அவைகளெல்லாம் ஆவிகள். அந்த ஆவிகள் தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே பரிசுத்த ஆவியின் வேடம் தரித்து அனைத்து கிறிஸ்தவர்களிடத்திலும் செயலாற்றிக் கொண்டிருக்கிற அந்நிய ஆவிகள் என்று சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் அந்த ஆவிகள் தண்ணீருக்குள்ளே பெரும் ஜல பிரளயத்திற்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஆவிகள். ஏனெனில் அவைகள் அனைத்தும் மாம்ச சரீரத்தில் வந்திருந்தன. தேவனுடைய கட்டளையின்றி, தேவனுடைய அனுமதியின்றி, தங்கள் சுய விருப்பங்களின்படி மாம்ச சரீரம் எடுத்து, மனுஷ உடல் எடுத்து மனுஷகுமாரத்திகளோடு உறவு கொண்டார்கள். அவர்களெல்லாம் ஜலத்திலே அழிக்கப்பட்டார்கள், மூழ்கடிக்கப்பட்டு. எத்தனை ஆண்டுகள்? 6 மாதம் இல்லையா? ஜலம் பெருகி எங்கும், பூமி முழுவதும், உயர்ந்த மலைகளின் மேல் பொங்கி, எங்குமே மனிதன் ஒளிந்து கொள்ள முடியாத இடம், எந்த இடமும் இன்றி முழுவதும் 6 மாதம் ஜலப்பிரளயம் சூழ்ந்து நின்றிருக்கிறது. எந்த தேவதூதனும், தேவபுத்திரனும், தேவகுமாரனும், பணிவிடை ஆவியும், எந்த ராட்சதனும் தப்பித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஜலப்பிரளயத்திற்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆவிகள் தான் தண்ணீர் முழுக்குகளின் வழியாக உங்களிடத்திலே குடியேறுகிறது, இன்றைய கிறிஸ்தவர்களிடத்திலே. இதை சொன்னால் உங்களுக்கு தலை வெடித்துவிடும், கோபம் கொப்பளிக்கும், உணர்ச்சி கொந்தளிக்கும். ஆவி வந்து துள்ளுவீர்கள், இவனை அழித்து விட வேண்டும், இவனை கொண்டு விட வேண்டும். ஏன்னா அந்த ஆவிகளுக்கு பிடிக்காது. அவர்களுடைய யதார்த்த சூழ்நிலை, ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், இன்று கிறிஸ்தவர்களை, தேவனுடைய ஜனங்களை ஏன் அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பத காரியத்தை சொல்லுகின்ற போது அவர்களுக்கு பிடிக்காதுங்க. ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து ஆவிகளும் உலக தீர்க்கதரிசிகள், உலக அப்போஸ்தலர்கள், கோடிக்கணக்கான பேர்கள் பின்பற்றுகிறீர்களே, அந்த ஊழியக்காரர்கள் அனைவரிடத்திலும் இருக்கிற பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற, அழைக்கப்படுகிற, நம்பப்படுகிற ஆவிகள் எல்லாம் இந்த விழுந்து போன தேவகுமாரர்கள், தேவபுத்திரர்கள், தேவதூதர்கள், பணிவிடை ஆவிகள், மரித்து போன மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், ராட்சதர்கள், ராட்சத புத்திரர்கள், ராட்சத புத்திரிகளின் ஆவிகளே. ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால், ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பவில்லை என்றால் அழிவு நிச்சயம், சந்தேகமே இல்லை. நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், எங்களிடத்தில் இருப்பது பரிசுத்த ஆவிதான் என்று முரட்டாட்டம் பண்ணுவீர்கள் என்றால் அழிவு நிச்சயம். அதற்கு முன்பு கொடூரமான அனுபவங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த அனுபவங்களின் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளைகளுக்கு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கற்பிக்கப்பட்டிருக்கிற, எழுதி வைக்கப்பட்டிருக்கிற, திருஷ்டாந்தமாய் படிப்பினைக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்களின்படி பெண்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள், பெண்கள் என்ன செய்யவில்லை? முக்காடு அணிந்து கொள்ளவில்லை என்றால், அருமையானவர்களே, பேரழிவுகளை, மாபெரும் தண்டனை தீர்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள்.
என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அருமையானவர்களே, இப்பொழுது ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். நான் அல்ல, ஒரு குடிகாரன் கடைக்கு முன்ன வந்து நின்று கெட்ட வார்த்தை பேசுறான். வேற யாரையோ பேசுறான், என்ன அல்ல, என்ன என்றாலும் நான் கேட்கப் போவதில்லை. அந்த வார்த்தை உங்களுக்கு கேட்டிருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நான் திரும்பவும் எங்கே வருகிறேன்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொண்டிருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். அதற்கு வழியையும் சொல்லுகிறார். உனக்கு முக்காடிட்டுக் கொண்டிருக்க முடியவில்லை என்றால், நீ முக்காடிட்டுக் கொள்ளவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? தலைமயிரை கத்தரித்து போட கடவுள். அதான் இன்னைக்கு நடக்கிறாங்களே, கழுத்தளவு முகம் கழுத்து, அப்படி வட்ட கழுத்து, தலைமயிரை நீண்ட அடர்ந்த மொழி, வெகு நீளமாக வளர வேண்டிய முடி, அந்த பெண்ணுக்கு மகிமையாகிய முடி, அந்த பெண்ணுக்கு தலைக்கு கவசமாக இருக்க வேண்டிய முடி, உடலுக்கு கவசமாக இருக்க வேண்டிய முடி, அந்த பெண்ணுக்கு கனத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிற அந்த தலைமயிர் நீண்ட முழங்கால் வரை, பின்தலை பின்புறம் அவளுடைய முழங்கால் வரை வளர்ந்து கிடக்க வேண்டிய முடி, அதை வட்ட கழுத்து வெட்டி கிராப்படிச்சிட்டு நடக்கிறீங்களே, அதுபோல முக்காடிட்டு கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அமர முடியாத பெண்கள், ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள், கன்னிகைகள், சிறுவர்கள், சிறுமிகள், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? தலைமயிரை கத்தரித்து போட கடவுள். இடையிலே துண்டித்துக் கொள்ளுங்கள். அந்த வட்டக்கழுத்து கிராப்படிச்சிருங்க. இல்லைன்னா மொட்டை அடித்துக் கொள்ள சொல்லுகிறார். கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால். சிரைக்கப்படுவது என்பது திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க இல்ல ஆண்களும் பெண்களும், சபரிமலைக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க இல்ல, திருப்பதி மொட்டை வெகு விசேஷம். வேளாங்கண்ணி மொட்டை, நாகூர் வேளாங்கண்ணி மாதா கோவில் மொட்டை வெகு பிரபலம். இப்படி பெண்கள் என்ன செய்து கொள்ள வேண்டுமா? தலையை முழுவதுமாக சிரைத்து மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மொட்டை அடிப்பதும் சிரைத்துக் கொண்டு தலையை முழு மொட்டையாக மொட்டை அடித்துக் கொள்வதும், தலைமயிரை கத்தரித்து கிராப்பட்டிக் கொள்வதும், ஆண்களைப் போல கிராப்பட்டிக் கொள்வதும் உங்களுக்கு கடினமாக இருந்தால், தேவ சமூகத்தில் உங்கள் தலைமயிராகிய கனம், கிரீடம், அது மகிமையின் கிரீடமாக இருக்க வேண்டிய உங்கள் தலைமயிர் அலங்காரம், அதை மூடிக்கொண்டிருங்கள். எப்பொழுது? உலகத்தில் போற வார இடத்துல எல்லாம் முஸ்லிம்கள் முக்காடிட்டுக் கொண்டிருப்பது போல அல்ல. நீங்கள் அந்த முக்காடை தேவ சமூகத்திலே இருக்கிற பொழுது, ஆராதனையிலே பங்கு பெறுகிற பொழுது, பிரசங்கிக்கிற பொழுது, ஜபிக்கிற பொழுது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது, ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பொழுது முக்காடு போட்டுக் கொள்ளுங்கள். அந்த முக்காடு எப்படி இருக்க வேண்டும்? அருமையானவர்களே, உங்கள் முன் தலை முதல் ஒரு போர்வையை போர்த்துக் கொண்டிருப்பது போல மூடிக்கொண்டிருக்க வேண்டும். முன் தலை முதல் நாடி வரை நீங்கள் இழுத்து போர்த்தி கொண்டால் உங்கள் கண்கள் மட்டும்தான் வெளியே தெரியும், நெற்றி தெரியக்கூடாது. நெற்றி ஒரு பெண்ணினுடைய முக்காடு போடுகின்ற போது ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு அது எப்படி இருக்கணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் நேற்று இரவிலே ஒரு போஸ்ட் என்னுடைய முகநூலிலே போட்டிருக்கிறேன். முக்காடு, தலை முக்காடு என்பதை குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அது எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு பெயர் ஸ்கார்ப் என்று சொல்வார்கள். ஸ்கார்ப்னா ஒரு துண்டு தலையிலே கட்டிக்கொள்வது. இது முக்காடு, கூப், கிளாத்,
கூல்லா போல பெண்கள், முஸ்லிம் பெண்கள் அணிந்து கொள்ளுகிறார்களே முக்காடு. கண்கள் மட்டும்தான் வெளியே தெரியும், மூக்கு தெரியும், வாய் தெரியும், வேற எந்த பகுதியும் கன்னங்கள் தெரியாது. உன் ஃபேஸ், உன் முகத்தின் கன்னங்கள், ஃபேஸ் டம்பிள்ஸ் ஆஃப் ஃபேஸ், ஃபேஸ் டம்பிள்ஸ் கன்னங்கள் தெரியாது. நெற்றி ஃபோர்ஹெட் தெரியக்கூடாது. ஃபேஸ் ஃபேசியல் டம்பிள்ஸ் கன்னங்கள் தெரியக்கூடாது. உன் நாடி தெரியக்கூடாது. வாய், மூக்கு, கண்கள் மட்டும் தெரிகிறது போல ஒரு முக்காட்டை மூடிக்கொள்ள வேண்டும். உன் பின்னந்தலை, கழுத்து முழுவதும் மூடப்பட்டிருக்க வேண்டும். பின்கழுத்து, முன்கழுத்து எங்கும் மூடப்பட்டிருக்க வேண்டும். அந்த துணி உன் மார்பையும் பொதிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீ சேலை கட்டியிருப்பாய் அல்லது வஸ்திரம் அணிந்திருப்பாய். தலை முக்காடு போடுகின்ற போது அந்த முக்காடு, அந்த போர்வை என்ன செய்து கொள்ளும்? அந்த சால், அந்த துப்பட்டா, அது துப்பட்டாவாகவும் இருக்கலாம். அது தலையை முழுவதுமாக மூடி உன் முகத்தையும் நாடியையும் உன் மூக்கையும் உன் கன்னங்களையும் உன் நெற்றியையும் வெளியே தெரியாதபடி மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உன் தலைமயிரும் மூடியிருக்க வேண்டும். தலைமயிரும் மூடியிருக்க வேண்டும். உன் முதுகு, உன் மார்பு, உன் கழுத்து, உன் கன்னங்கள், உன் நெற்றி, உன் நாடி, உன் தலை, உச்சந்தலை, முன்னந்தலை, பின்னந்தலை, தலைமயிர் முழுவதும் மூடியிருக்க வேண்டும். அப்படி ஒரு போர்வையை நீ மூடிக்கொள்ள வேண்டும், முக்காடு. இது கடினம் என்று நினைத்தால் உன் தலையை மொட்டையடித்துக்கொள். இது கடினம் என்று நினைத்தால் உன் தலை மயிரை கத்தரித்துக்கொள், கிராப்பட்டிக்கோ. நீ கனவீனமான பாண்டமாக மாறிவிடு. மற்றவர்களால் அருவருப்பாக பார்க்கப்படுகிற ஒரு கனவீனமான பாண்டமாக உன் தலையை மொட்டையடித்துக்கொள், உன் தலையை கிராப்பட்டிக்கொள். அது கடினமாக கண்டால் உன் சௌந்தரியம், அழகு குலைச்சல், உன் அழகுக்கு சௌந்தரிய குலைச்சல் என்று கண்டால் முக்காடு போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். இதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன சம்பவிக்கும், என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வரையான வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். கூடுமானால் சில வசனங்களை விவரிக்கின்றேன். உங்கள் வேதாகமங்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான ஊழியக்காரர்களே, அன்பான விசுவாசிகளே, முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நடந்த ஒரு சம்பவம், யூதர்களுக்கல்ல, யூதர்களுக்குத்தான், யூத ஜாதிக்குத்தான் நடந்தது. அது ஆனால் யூதேயாவிலே அல்ல, இஸ்ரவேலிலே அல்ல, மேற்காசிய நாடுகளிலே அல்ல, இந்திய தேசத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். நான் அதை சுட்டிக்காட்டப் போகிறேன். இன்னும் நடக்க போகின்ற ஒரு நிகழ்வு. இன்னும் இதே நிகழ்வு இந்த பூமியிலே கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் காலத்திலே இதே நிகழ்வுகள் நடைபெறும். இது தீர்க்க தரிசனம். மன விருப்பம் இருந்தால் கேளுங்கள். அப்படி என்ன விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 3ஆம் அதிகாரத்திலே என்று திருப்பங்கள் நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். கூடுமானால் விவரிக்கவும் செய்கிறேன். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். ஏசாயா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெறித்து நடந்து, பெண்களே, விசுவாசிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, கனியைகளே, அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும் பெண்களுடைய அகங்காரமும் ஆணவமும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளிலே தெரியும். அதை குறித்து இங்கே விவரித்திருக்கிறார். பாருங்க, நீங்கள் படித்திருந்தால், இதற்கு முன்பு படித்திருந்தாலும் இப்பொழுது படியுங்கள். சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெறித்து நடந்து.
நடக்கும்போது ஒரு பெண்ணுக்கு கழுத்தும் தலையும் துள்றத நீங்க பார்க்கணும். அகங்காரம். என்னை போன்ற பேரழகி உண்டோ, என்னை போன்ற பணக்காரி உண்டோ? ஆணவம், அகந்தை, பெருமை. கேவலப்படுத்துறதுக்காக சொல்லல, பொறாமையினால் பேசவில்லை. இது வேத வசனம். இதனுடைய அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெறித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து, கண்களை உருட்டி பார்ப்பாங்க, கண்களால் மருட்டி பார்த்து மற்றவர்கள் பயப்படும் அளவுக்கு அந்த பார்வை பயங்கரமாக இருக்கும். கவர்ந்துழுக்கின்ற காந்தம் போன்ற பார்வை. அதான் கழுத்தை நெறித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து. ஒய்யாரம்னா கல்யாண பொண்ணு ஒய்யாரமா நடக்கிறது போல ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள், சலங்கை கட்டி ஆடுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ சிறு சபைகள், கிறிஸ்தவ கன்னிகைகள், கிறிஸ்தவ பெண்கள் கால்களில் சலங்கை கட்டாமலே ஆடுகிறார்கள், சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். 17ஆம் வசனம், ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சம் தலையை மொட்டையாக்குவார். ஏன் காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகள்? சீயோன் குமாரத்திகள் யார்? தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவ பெண்கள். சீயோன் குமாரத்திகள் கிறிஸ்தவ பெண்கள், விசுவாசிகள், ஊழியக்காரிகள், ஊழியக்கார விசுவாச பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர் சொல்லுகிறார், அதனால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சம் தலையை மொட்டையாக்குவார். என்ன அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையான வசனங்கள் உங்களுக்கு சொன்னதே. நீ முக்காடிட்டுக் கொண்டு தேவ சமூகத்தில் அமர உனக்கு முடியவில்லை என்றால் நீயாக உன் தலையை மொட்டையடித்துக் கொள், சவரம் செய்துவிடு. இல்லையேல் கர்த்தர் தங்கள் தலையை மொட்டையாக்குவார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சம் தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். மானம், உங்கள் சௌந்தரியம் குலைக்கப்படும், அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். இது நடக்கத்தான் போகுதுங்க. இது நடக்கத்தான் போகிறது. எப்பொழுது? கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு, கிறிஸ்துவின் 2ஆம் வெளிப்படையான வருகைக்கு முன்பு. சபை எடுத்துக்கொள்ளும் காலத்தில் அல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலத்தில் அல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இது நிச்சயமாக நடந்தேறும். ஏன் சொல்கிறேன் என்றால், தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய 2 சாட்சிகளும் மோசேயும் எலியாவும் இரட்டுக்கச்சை கட்டி கொண்டவர்களாய், தங்கள் இடுப்பிலே இரட்டுக்கச்சையை கட்டி கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அந்த காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலம். அந்த காலத்தில் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம் பெற்ற சாட்சிகள் இருவரும் இரட்டுக்கச்சை கட்டி கொண்டிருப்பார்கள் என்றால், பெண்களே, ஆவிக்குரிய பெண்களே, கிறிஸ்தவ பெண்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, தாய்மார்களே, கன்னிகைகளே, ஊழியக்காரிகளே, ஊழிய தீர்க்க தரிசனிகளே, அப்போஸ்தலனிகளே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சி அபிஷேகம் பெற்ற 2 சாட்சிகளுமே இரட்டுக்கச்சை இடுப்பிலே கட்டி கொண்டிருப்பார்கள் என்றால், நீங்களும் மாத்திரம் கச்சை கட்டிக் கொள்ளுகின்ற ஒரு நிலை உங்களுக்கு வரும். மொட்டை அடிக்கப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். இந்த நிலைப்பாடு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு 1823ஆம் ஆண்டு முதல் 1856ஆம் ஆண்டு வரை தென் தமிழகத்திலே, தென் கேரளத்திலே, தென் கேரளா, தென் தமிழகத்திலே
நடந்தேறியது. யாருக்கு? நீங்கள் படித்திருப்பீர்கள். மேலாடை கலகம், மேலாடை போராட்டம், தோள்சீலை கலகம், தோள்சீலை கலகம், தோள்சீலை போராட்டம், அப்பர் கிளாத் ரியாட் என்று நாடார் பெண்களுக்கு உங்களுக்கு அவமானம். அருவருப்பான ஜாதியாக நீங்கள் எண்ணுகிற இன்றைய உலகத்தின் கிறிஸ்தவர்களே, நாடார் சமுதாயத்தை அருவருப்பாக எண்ணுகிறீர்களே, உங்களை பார்க்கிலும் கேவலமான ஜாதியாக பார்க்கிறீர்களே, சகல ஜாதிகளும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேறு எந்த ஜாதிக்கும் இது நடக்கவில்லை. இந்திய தேசத்தில், தென் தமிழகத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்திலும், தென் கேரளத்திலும், அன்று கன்னியாகுமரி மாவட்டம் கேரள மாநிலத்தோடு இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருந்த நாடார் மக்களினம் இந்த வேத வசனங்கள் அவர்களுக்கு அப்பட்டமாக எழுத்தின்படி அவர்களிடத்திலே நிறைவேறியது. சேர சோழ பாண்டிய பெண்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு இலக்காரமாக அருவருப்பாக தோன்றுகிறது அந்த ஜாதி இல்லை. அது தேவனுடைய சியோன் குமாரத்திகள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய யூத ஜனங்கள். உன்னால் விசுவாசிக்க முடிகிறதா? அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ உன்னை உயர்ந்த ஜாதியான் நாடார் சமுதாயத்தை கேவலமாக எண்ணுகிறாயே, அருவருப்பான பிராணிகளுக்கு ஒப்பாக நீங்கள் பதிவிடுகிறீர்களே கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன். என்னுடைய குடும்பத்தில் தான் முதலாக ஆரம்பித்தது. தெரியுமா உங்களுக்கு? மிஷனரிகளால் பதிவு செய்யப்பட்ட LMS சர்ச் கிறிஸ்டி, ஆர்ஜின் ஆஃப் LMS கிறிஸ்டி, திருவிதாங்கூர் சபை சரித்திரம் சொல்கிறது. ஆற்றூர் காளியாம்பிள்ளை கர்மன் வீட்டிலே தான் ஆரம்பித்தது. ஏன் அந்த வீட்டிலே நடக்க காரணம்? பாண்டிய வம்சாவளி மன்னர் பரம்பரை. ராஜா இன்றைய திருவிதாங்கூர் குடும்பத்திற்கு, அரச குடும்பத்திற்கு, தாசி பிள்ளைகளுக்கு, பேசி பிள்ளைகளுக்கு அன்றைய விபச்சார சந்ததியாகிய தேவதாசிகளின் குலத்தில் பிறந்த சந்ததிகளுக்கு வேதத்தின்படி கிபியோனியர்கள் யோசுவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்களே, எங்களை நீங்கள் கொல்லக்கூடாது, நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு, உங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும், கழுவுகிறவர்களாகவும், வாத்திய கருவிகளை இசைக்கிறவர்களாகவும், புல்லாங்குழல் உதவுகிறவர்களாகவும், தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும், வெள்ளாட்டிகளாக இருப்போம், எங்களை நீங்கள் கொன்றுவிடக்கூடாது என்று உடன்பாடு செய்தார்களே, அந்த ஜனங்கள் கிபியோனியர்கள், இந்த தேவதாசிகளின் பரம்பரை. அவர்களுக்கு 245 ஆண்டுகளுக்கு முன்பு 1759 ஆண்டிலே திருவிதாங்கூர் சமஸ்தானம், தென்பாண்டி தென்கேரளம், வேணாடு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஆட்சி உரிமையை விட்டு கொடுத்தார்கள். தாசி பிள்ளைகள், திருவடி தாசர்களின் கூட்டம் ஆட்சிக்கட்டில் ஏறியது. ஆட்சிக்கட்டில் ஏறிய 32 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த நாடார் சமுதாயம் தாங்கள் கட்டின கோவில்களிலே, பெருங்கற்கோவில்களிலே பிரவேசிக்க முடியவில்லை. பாண்டியர்கள் கட்டின கேரள மாநிலத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான கற்கோவில்கள் அனைத்தும் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பிரம்மாண்டமான கோவில்களும் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. பாண்டிய நாட்டிலே, சோழ நாட்டிலே சோழர்களால் கட்டப்பட்டது, சேர நாட்டிலே சேரர்களால் கட்டப்பட்டது. சேர சோழ பாண்டியர்களை சார்ந்த அந்த மக்களினம் அடிமைகளாக்கப்பட்டது. யாரால்? தேவதாசிகளின் பரம்பரையால், திருவடி தாசர் மன்னர் குடும்பத்தால். அவர்களுக்கு
துணை நின்ற ஆரிய நம்பூதிரி பிராமணர்களால் அந்த பிராமண பயல்களுக்கு இன்னைக்கு உயர்ந்த ஜாதி விபச்சாரிக்கு பிறந்த சந்ததிகள் ஊட்டுப்புரை வைத்து சாப்பாடு போட்டாங்க. பிராமண நாய்களுக்கு என்ன போட்டாங்க? பிரம்ம தேயங்கள் கொடுத்தாங்க. சும்மா குடியிருக்கிறது வரி இல்லாத நிலங்கள். அக்ரகாரங்கள் கட்டி கொடுத்தார்கள். வரி இல்லாத நிலங்களும் வீடுகளும் அக்ரகாரங்கள். பிரம்ம தேயங்கள். வரலாற்றின் பக்கங்களை படியுங்கள். பிராமண நாய்கள் குடியிருக்கிற குடியிருப்புகள் எல்லாம் பாண்டியர்களால் இலவசமாக கொடுக்கப்பட்டது. கற்கோவில்களிலே கட்டப்பட்டிருக்கிற ஊட்டுப்புரை சாப்பாடு போடுறதுக்கு காலையில மத்தியான ராத்திரி இந்த திண்ட நாய் கூட்டத்திற்கு, பிராமண நாய்களுக்கு, ஆரியன் நம்பூதிரி பிராமணர்களுக்கு, ஆரியன் நாய்களின் கூட்டத்திற்கு சாப்பாடு போடுறதுக்கு ஊட்டுப்புரைகள் வைத்திருந்தார்கள். இப்பொழுதும் இருக்கு. பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்திலே பத்மநாபபுரம் பேலஸ் ஒன்று இருக்கிறது, அரண்மனை. அந்த அரண்மனையின் பக்கத்திலே நீங்கள் உள்ளே நுழைகின்ற போது வலது பக்கத்திலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம், 3 மாடி கட்டிடம், ஊட்டுப்புரை. இந்த பிராமண சோம்பேறி வந்தேரி ஆரிய நாய்களுக்கு சாப்பாடு, இலவச சாப்பாடு போட்டார்கள். அந்த நாய் கூட்டம் இந்த தாசிகளோடு சேர்ந்து, தாசி பிள்ளைகளோடு சேர்ந்து 117 ஜாதிகளை உள்ளடக்கிய விபச்சார சந்ததி அந்த நாயர் கூட்டத்தோடு சேர்ந்து சேர சோழ பாண்டியர்களின் வம்சாவளியினராகிய நாடார் சமுதாயத்தை அடிமைகளாக்கினார்கள். அவர்கள் கட்டின கோவில்களுக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. அவர்களுடைய பின் சந்ததிகள் கலையங்கட்டிகள் எங்கள் கோவில்களுக்குள்ளே வரக்கூடாது என்றார்கள். கலையங்கட்டினா என்ன? இவர்கள் பனை ஏறி வயிற்று பிழைப்பு நடத்தினார்கள். பனை மரத்தில் ஏறி வயிற்று பிழைப்பு நடத்தினார்கள். 118 வரிகளை விதித்தார்கள். பனை மரத்துக்கு வரி, அக்கானிக்கு பதநீருக்கு வரி, நொங்குக்கு வரி, கருப்பு கட்டிக்கு வரி, ஓலைக்கு வரி, பெண்களின் முலைக்கு வரி, தலைக்கு வரி, மயிருக்கு வரி, வஸ்திரத்திற்கு வரி, கர்ப்பிணி பெண்ணுக்கு கர்ப்பத்துக்கு வரி, அந்த பிள்ளைக்கு வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு வரி. கேடுகட்ட ஜென்மங்களே, நீங்கள் யாரை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? தேவனுடைய ஜனங்கள், யூதர்கள், சேரர்கள் சிதறடிக்கப்பட்ட சமாரிய இஸ்ரவேலர்கள், வானவர்கள். வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். சேரர்கள், வானவர்கள் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யமாகிய சமாரியாவிலிருந்து கிமு 700ஆம் நூற்றாண்டு வாக்கில் 700ஆம் ஆண்டு வாக்கில் சிதறடிக்கப்பட்டு இந்திய தேசத்திலே சேர நாட்டிலே குடியேறி 12 குறுநில நாடுகளை அமைத்து அங்கே குடியேறிய சேரர்கள், சிதறடிக்கப்பட்ட சமாரிய இஸ்ரவேலர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களுக்கு சோம்பேறின் நாய்களே, ஜனங்களை எல்லாம் நாடார்கள் என்றால் அருவருப்பான பிராணிகளா உங்களுக்கு? தேவனுடைய ஜனங்கள் என்பதை மறந்து போகாதே. நாங்கள் யாரையும் கீழ்த்தரமாக எண்ணுவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஜனங்கள் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் எங்களை மோசமானவர்கள், கேவலமான பிறவிகள், ஜந்துக்கள். அப்படி ஒரு ஜந்து இருக்கிறதா? அப்படி ஒரு பிராணி இருக்கிறதா? நாடார் என்ற ஒரு பிராணி இந்த உலகத்தில் இருக்கிறதா? கேவலமா பிறந்த பயல்களை யாரை பார்த்து கேட்கிறீங்க? இந்த நாடு எங்களுடையது. நாங்கள் போட்ட பிச்சை உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு ஆரிய நம்பூதிரிகளே, ஆரிய பிராமணர்களே, ஒவ்வொரு நாள் 3 வேளை உங்களுக்கு தண்டச்சோர், ஊட்டுப்பறை வைத்து போட்டார்கள். நிலங்கள், குடியிருப்புக்கு வீடு, குடியிருக்க நிலங்கள், பிரம்ம தேயங்கள், அக்ரகாரங்கள், 18 வகை பிராமணர்களுக்கு. உங்களுக்கு எங்களை கண்டா கேவலமா இருக்கு. அவனுக்கெல்லாம் உண்டு கொடுக்கிற, அவனுக்கு உண்டு உழுது உண்டு கொடுக்கிற எல்லா சாதியும் எங்களை கண்டால் அருவருப்பாக பார்க்கிறீர்கள். கேவலமான பிறவிகளே, இந்த ஜனங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு முறை அதே அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லுகின்ற போது
நீங்கள் அந்நிய ஆவிகளை சேவித்து, அந்நிய ஆவிகளை கொண்டு கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ பெண்களே, கீழ்ப்படியாமையின் மக்களாய், வேசி பிள்ளைகளாய் அலைகிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் வேசிகளாய் மாறி இன்னும் அந்த அந்நிய ஆவிகளோடு அருவருப்பான வேசிகளாய் நடப்பீர்கள் என்றால் இன்னும் முழு மொட்டையாக்கப்படுவீர்கள். உங்கள் வஸ்திரங்கள் உரிந்து போடப்படும், உங்கள் மானம் குலைக்கப்படும், அவமானப்படுத்தப்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இல்லையேல் இன்றைய கிறிஸ்தவத்திலே பெரிய பிரசங்கிமாறு அத்தனை பயலும் கள்ளப்பாய நாடார் என்ற போர்வையை போர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரும் நாடார்கள் அல்ல என்பதை நான் அணித்தரமாக சொல்ல முடியும். வந்தேரிகள். ஒரு பயலும் நாடம், ஒரிஜினல் நாடா இல்லை. நீ சேரனும் அல்ல, சோழனும் அல்ல, பாண்டியனும் அல்ல. சோழர்கள் யார்? அத்திமரம், அத்திப்பூ மாலை அணிந்தவர்கள். அத்திமரம் யூதர்களுக்கு அடையாளம், அம்பும் வில்லும் சேரர்களுக்கு அடையாளம். செம்மறியாடும் செம்மறியாட்டு கடாவும் அம்பும் வில்லும் சேரர்களுக்கு அடையாளம், சமாரிய இஸ்ரவேலர்களுக்கு அடையாளம். அத்திப்பூ, அத்திமரமும் அத்திப்பூ மாலையும் சோழர்களுக்கு அடையாளம், யூதர்களுக்கு அடையாளம். அத்திமரம் யூதர்களுக்கு அடையாளம். வேப்பம்பூ மாலையும் பனைமரமும் பாண்டியனுக்கு அடையாளம். மீனும், இரட்டை மீன் அடையாளமும், 2 மீன்கள் அடையாளமும், பனைமரமும் வேப்பம்பூ மாலையும் பாண்டியனுக்கு அடையாளம். அவன் யூத வேதியன், யூத ஆசாரிய குலத்தை சார்ந்தவன், லேவி கோத்திரத்தை சார்ந்தவன், இங்கே சிவகோத்திரத்தை சார்ந்தவன். உங்களுக்கு அருவருப்பா இருக்கா? எங்களை பார்த்தா கேவலமா இருக்கா? நீ தோல்சீலை கலகம், அப்பர் கிளாத் ரியாட், மேலாடை கலகம், பெண்கள் மேலாடை அறிய முடியாத ஒரு காலம் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அகங்காரம் கொண்டு நானும் கிறிஸ்தவன், தீர்க்கத்தரிசி, நீ தீர்க்கத்தரிசி என்று அலைகிறாய். மனம் திரும்பு, இல்லையேல் மீண்டும் ஒரு மேலாடை கலகத்தை நீ போராட முடியாது. அந்த நாள் அந்தி கிறிஸ்துவின் காலமாக, ஆட்சியின் காலமாக இருக்கும். அதைத்தான் அங்கே தேவன் சொல்லுகிறார். உலகத்தில் வேறு எந்த ஜாதிக்கும் நடைபெறாத இந்த அருவருப்பான சம்பவங்கள் இந்திய தேசத்திலே, தென் தமிழகத்திலும் தென் கேரளத்திலும் சேர சோழ பாண்டியர்களுக்கு, அந்த இன மக்களுக்கு நடந்தது. இன்னைக்கு வம்பயம், வழிப்போக்கையும், தோலையும், துருத்தி எல்லாவனும் பாண்டியங்கிறாய், சோழைங்கிறாய், சேரைங்கிறாய். இல்ல, அந்த ஜாதி தனித்த ஒரு ஜாதி இருக்கிறது, எந்த ஜாதியோடும் கலவாது. உண்மையான ஜாதியாக இருந்தால் எந்த ஜாதியோடும் கலவாது. ஆனால் அனைத்து ஜாதிகளும் அந்த ஜாதிக்குள்ளே கலந்திருக்கிறது. அந்த ஜாதியிலிருந்து கலந்து அந்த ஜாதியிலே தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள போதகர்களே, கள்ள தீர்க்கதரிசினிகளே, கள்ள அப்போஸ்தலிக்க பெண்களே, கள்ள ஊழியக்காரிகளே, கள்ள ஊழியக்காரர்களே, கள்ள விசுவாசிகளே, மானம் திரும்புங்கள். நீங்கள் உண்மையான அந்த குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல, யாரும் இல்லை. உலக தீர்க்கதரிசிகள் எவனும் இல்லை என்பது எனக்கு தெரியும். அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்லுகிறேன். வேறொரு செய்தியிலே சொல்ல முடியாது. விருப்பம் இருந்தால் என்னுடைய செய்திகளை கேட்டால் போதும். கட்டாயமாக என்னுடைய செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் யாரையும் காலில் விழுந்து கும்பிடுவதும் இல்லை, நிர்பந்தப்படுத்துவதும் இல்லை, அழைப்பதும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்த ஜாதியையும் வெறுப்பவன் அல்ல. ஆனால் என்னை வெறுக்கிறவனை சும்மா விட மாட்டேன். நன்றாக புரிந்து கொள். ஏனெனில் அந்த வேதனைகளை 7 தலைமுறைகளாக அனுபவித்துக் கொண்டிருப்பவன் நான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கட்டின, எங்கள் மூதாதையர்கள் கட்டின கோவில்களுக்குள் நாங்கள் பிரவேசிக்க முடியவில்லை. சீலையை அவுத்துட்டு வாடா, அரை நிர்வாணமா வாடா, வேஷ்டியை கட்டிட்டு வா. கடவுளை, உங்களுக்கு அவன் கடவுள், எனக்கு அவர்கள் கடவுள் அல்ல. என்னுடைய மூதாதையர்கள் எல்லா கோவில்களிலும் இருக்கிற ஆனானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, உனக்கு அவர்கள் தேவர்கள், எனக்கு அவர்கள் மூதாதையர்கள்.
அவங்கள கும்பிடுறதுக்கு நான் அவங்கள பார்க்கறதுக்கு கும்பிட மாட்டேன். அங்க உள்ள வர்றதுக்கு நான் சீலையை அவுத்துட்டு வரணுமா? அறநிர்வாணியா வரணுமா? சோம்பேறிகளே, பிராமண நாய்களே, தரம் கெட்டவர்களே, அடுத்த புறர் உழைப்பை சுரண்டி பிழைக்கிறவர்களே, அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். இல்லையே அப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வரையான வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த ஒரு நிலை வரும் நாட்களிலே அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்திலே இன்னும் 8 ஆண்டுகளுக்குள்ளே நிச்சயமாக இந்த நிலையை சந்திப்பீர்கள். இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களிடத்தில் நிறைவேறி தீரும் என்று ஆணையிட்டு சொல்லுகிறேன். மனம் திரும்புங்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். இது குலைக்கப்பட்டது. அரை நர்வாணிகளாய் இடுப்பிலே மட்டும் ஒரு கச்சையை கட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். தலைமயிரெல்லாம் மொட்டை அடிக்கப்பட்டது. புலம்பல் புஸ்தகத்திலே எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிற வண்ணமாய் புலம்பினார்கள். ஒரு நீண்ட நெடிய காலம், 2 தலைமுறைகள். இனி 7 ஆண்டுகள் புலம்ப போகிறீர்கள். மனம் திரும்புங்கள், இல்லையே நிச்சயமாக புலம்புவீர்கள். 18ஆம் வசனம், அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் புரை சிந்தாக்குகளையும், புரை சிந்தாக்குன்னா உங்களுக்கு தெரியும், தலைமுடியிலே அலங்காரமாக புரை வடிவத்தில் பொன் ஆபரணங்களை வெள்ளி ஆபரணங்களை தரித்துக் கொள்வீர்கள். இவைகளெல்லாம் உரிந்து போடப்படும். புரை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும், 19ஆம் வசனம், அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும், தலைமுக்காடுகள், இன்று தலைமுக்காடு போட விரும்பாத தேவனுடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற போது தலைமுக்காடு போட்டுக்கொண்டிருக்க முடியாத பெண்களே, அன்று உங்கள் தலைமுக்காடுகளும் சிரபூசணங்களும், 20ஆம் வசனம், சிரபூசணங்களையும், அதாவது தலையிலே பூசணங்கள், பெரிய அட்டிகை மாதிரி தங்க ஆபரணங்களை அணிந்திருப்பீர்களே, இவைகளெல்லாம் சிரபூசணங்களையும் பாத சரங்களையும், கால்களிலே சலங்கை கட்டி ஆடுவீர்களே, பொற்சலங்கை, பொன்னினால் வெள்ளியினால் எல்லா பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். இந்த சல்லா துப்பட்டா எல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்ணாடி வச்ச பாவாடை, கண்ணாடி வச்ச சாரி, கண்ணாடி வச்ச பிளவுஸ், இதெல்லாம் போடுறீங்க இல்லையா? இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு, வேறெல்லாம் இல்லை. இதெல்லாம் பெண்களுடைய வஸ்திரங்களும் அணிகலன்களுமே. வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்திற்கு பதிலாக துர்க்கந்தமும், அலங்காரமான கம்பீரமான வாசனை மனம், வாசனைக்கு பதிலாக துர்க்கந்தம் நாற்றமும், கச்சைக்கு பதிலாக கயிறும். இடுப்புல கச்சை கட்ட மாட்டீங்க, நீ கயிறை கட்டிக் கொள்வீர்கள். கயிறு கயிறு கயிறும், மயிர்ச்சுருளுக்கு பதிலாக மொட்டையும். தலையில இனி மயிர்ச்சுருள் இருக்காது. அலங்காரமாய் மயிர்ச்சுருளை புனைந்து கொண்டு நடமாட முடியாது. மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கச்சும். ரெட்டு கச்சுன்னா என்னன்னு தெரியுமா? சணல் நூல், கம்பளி நூல் ஆடை அல்லது சணல் நூல் கோணிப்பை இருக்கா தெரியுமா? சாக்கு நூல், சாக்கு நூல் ஆடையை இடையிலே கட்டிக் கொள்வீர்கள். அவ்வளவுதான் வஸ்திரம். ரெட்டு கட்சி.
ஒரு கயிறு போல, ஒரு கை வீதி அல்லது 2 கை வீதி, அவ்வளவுதான். இடுப்பிலே மானம் மறைப்பதற்காக, அவமானம் காணப்படாதபடிக்கு இடுப்பிலே ரட்டு கச்சு, ஒரு கோணி பை, சாக்கு துணி அலங்காரமா உடுத்திருக்கிற. என் அழகை பார், என்னை பார், என் அழகை பார் என்ற மேனாமினிக்கிகளாய் மினுக்குகிறீர்கள். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இல்லையேல் இந்த நிலையை சந்திப்பீர்கள். இன்னும் சரியாக 2030 ஆண்டு வாக்கிலே, இன்று 2022, 2030 ஆண்டு வாக்கிலே நிச்சயமாக இந்த நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் நம்பி இருக்கிற நீங்கள் ஆவிகளும், அருவருப்பின் ஆவிகளும், பிசாசுகளின் ஆவிகளும், வேசித்தன ஆவிகளும், மகாபாபிலோனின் ஆவிகளும், அருவருப்பின் ஆவிகளும் உங்களை அந்திகிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக இழுத்துக் கொண்டு செல்லும். அந்த நாளிலே நீங்கள் இந்த நிலைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்சிக்கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். அக்கினி புடமிடுதலுக்குள்ளே செல்வீர்கள். அக்கினி உங்களை கருக்கிடும், கருகி போவீர்கள். புலம்பல் 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். எரேமியாவின் புலம்பல் படித்து பாருங்கள். புலம்புவீர்கள். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். வெறுமையாக்கப்படுவீர்கள். தரையிலே அமர்ந்திருப்பீர்கள். முகங்குப்பர விழுந்து அழுவீர்கள். அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் இந்த நிலை வருவதற்கு முன்பு, அன்பான சபையே, அன்பான கிறிஸ்தவர்களே, எல்லா சமுதாயத்தை சார்ந்த, நான் சார்ந்திருக்கிற நாடார் சமுதாயம், சேர சோழ பாண்டியர்களை சார்ந்த பெண்கள் அல்ல, மட்டுமல்ல, அனைத்து ஜாதி, 4600க்கு அதிகமான ஜாதிகளை சார்ந்த பெண்களே, கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். இல்லையேல் இந்த நிலை உங்களுக்கு சர்வ நிச்சயமாக 2030 ஆண்டிலே சம்பவிக்கும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து ஒரு புருஷனோ, ஒரு ஆணோ, ஒரு ஆடவனோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு அப்போஸ்தலனோ உங்கள் அழகையும் சௌந்தரியத்தையும் கண்டு உங்கள் மேல் இச்சை கொள்ளும் அளவிற்கு உங்கள் ஆடை அலங்காரங்களோ, உங்கள் வஸ்திரங்களோ, உங்கள் நடைமுறை பாவனைகளோ, உங்கள் சௌந்தரியங்களோ, அழகோ வெளியே தெரியக்கூடாது. உங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டாக வேண்டும். பெண்ணியம் பேசுகிறாயா? என்னிடத்தில் வராதே, என் செய்தியை கேட்காதே. அன்பான சகோதரனே, சகோதரியே, சொல்லுகிறார் 11ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஏனெனில் ஜன பெருக்கத்திற்காக, இன பெருக்கம் செய்வதற்காக தேவன் ஆணையும் பெண்ணையும் கொடுத்தார். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, ஆணுக்குள்ளிருந்துதான் பெண் எடுக்கப்பட்டாள். ஆனால் இன்று சமுதாயம், ஜனம் பெருகிக் கொண்டிருப்பதற்கு பெண்ணுக்குள்ளிருந்துதான் ஆண் பிறக்க வேண்டும். ஆண் பிறக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய செயல் திட்டம், தேவனுடைய செயல்பாடு, அது தேவனுடைய விருப்பம். அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆணுக்காக பெண் படைக்கப்படவில்லை, பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை. ஆணுக்காகத்தான் பெண் படைக்கப்பட்டாள். நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். ஆணுக்காக பெண் சிருஷ்டிக்கப்பட்டாள், பெண்ணுக்காக ஆண் சிருஷ்டிக்கப்படவில்லை. இங்கே ஆணுக்காக பெண்ணும், பெண்ணுக்காக ஆணும் பிறப்பிக்கப்படுகிறார்கள். பெண்ணில் இருந்தே ஆண் பிறப்பிக்கப்படுகிறார். ஆகவே ஆண் இல்லாமல் பெண்ணும் இல்லை, பெண் இல்லாமல் ஆணும் இல்லை. அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார்,
அவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல, 1 கொரிந்தியர் 11:12 ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆகவே 13 ஸ்திரீயானவள் பெண்ணானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள், நிதானித்து அறியுங்கள். தேவ சமூகத்திலே பெண்கள், கன்னியர்களாய் வயதுக்கு வந்த பெண்கள், கன்னியர்களாக இருந்தாலும் திருமணமானவர்களாக இருந்தாலும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும், அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான கிறிஸ்தவ பெண்மணிகளே, கர்த்தருடைய சமூகத்திலே வந்துவிடுகிறீர்களா? அப்பொழுதே உங்கள் தலையிலே முக்காடு போட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் முன் நெற்றியோ, உங்கள் ஆப்பிள் கன்னங்களோ, உங்கள் நாடியோ, உங்கள் கழுத்தோ, முன்கழுத்தோ, பின்கழுத்தோ, உங்கள் தலை மயிரோ வெளியே தெரியா வண்ணம் உங்களை நீங்கள் மூடி முக்காடிட்டு போர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் இப்பொழுதே மொட்டை அடித்து விடுங்கள். அது அவமானமாக இருக்கிறது என்றால் முக்காடிட்டுக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை நான் உங்களுக்கு வியாக்கியானம் செய்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன், தியானித்து கூறியிருக்கிறேன். அடுத்த வசனம் முதல் 14ஆம் வசனம் முதல் உள்ளது நாளைய செய்தியிலே பார்க்கலாம். இன்றைய நாளிலே நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையான வசனங்களைத்தான் பிரசங்கிக்க போறேன் என்று. சமயம் இருந்தால் 9 வரை பிரசங்கிப்பேன் என்று இல்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இன்றைய செய்தியிலே நான் விவரித்திருக்கிறேன். நாளைய தினத்திலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாளைய தியான செய்தி உங்களுக்கு வழங்கப்படும். மன விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி எழுத்தின்படி உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிய மனமுள்ளவர்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் இடையிலே சாதிகளை குறித்து பேசினேன், சற்று கடுங்கோபமாக பேசினேன், உங்களை அல்ல, ஆரிய பிராமணர்களை பேசினேன், அவர்களுக்கு கைக்கூலிகளாயிருக்கிற மற்றவர்களை பேசினேன், உங்களை அல்ல என்பதை வரலாற்றின் பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாற்றிலே நடந்தேறி முடிந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். என்னையோ நான் சார்ந்திருக்கிற சமூகம் ஜாதியையோ பிரபலமானவர்கள் என்று சொல்வதற்காக அல்ல, நாங்கள் தேவ சமூகத்திலே பரதேசிகளே, அடிமைகளே, இந்த தேசத்திலே அடிமைகளாக்கப்பட்டவர்களே, தீண்டத்தகாதவர்களை விட கேவலமாக நடத்தப்பட்டவர்களே, ஆனால் நாங்கள் உயர்ந்தவர்கள், எங்களை அடிமைப்படுத்தினார்கள். காரணம், எங்கள் மூதாதையர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, விக்கிரக தோப்புகளை கட்டினார்கள், விழுந்து போன தூதர்களுக்கும் மரித்து போன தங்கள் முன்னவர்களுக்கும் பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் பூதங்களுக்கும் கோவில்களை கட்டி எழுப்பினார்கள், பிரம்மாண்டமான பெரும் கற்கோள்களை கட்டெழுப்பினார்கள். அவைகளிலே சேவிப்பதற்கு ஆரிய பிராமணர்களை வேலைக்கு அமர்த்தினார்கள். அவர்களுக்கு குடியிருப்புகளை பிரம்மதேயங்கள் என்ற பெயரிலும் அக்ரகாரங்கள் என்ற பெயரிலும் கட்டி கொடுத்தார்கள். அந்த ஓநாய்களுக்கு தினந்தோறும் 3 வேளை காலை மதியம் இரவு உணவு கொடுப்பதற்காக இலவசமாய் தண்டச்சோறு போடுவதற்காக ஊட்டுப்புரைகளை கட்டினார்கள். நான் அநேக கோட்டைகளிலே கொட்டாரங்களிலே ஊட்டுப்புரைகள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையின் வலது பக்கத்திலே ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் இந்த பிராமணன் நாய்களுக்கு சோறு படைப்பதற்காக ஊட்டுப்புரை என்ற பெயரிலே கட்டப்பட்டு இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சென்று பாருங்கள்.
அவர்கள் தான் தங்களை வளர்த்து விட்டவர்களுக்கு, தங்களுக்கு சமுதாயத்திலே முதலிடம் கொடுத்து இலவசமாய் பிரம்மதேயங்களையும் இலவசமாய் அக்ரகாரங்களையும் கட்டி கொடுத்து இலவசமாய் நாள்தோறும் சோறூட்டினவர்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிற ஆரியர்கள், பிராமணர்கள் என்றால் வேறில்லை. அவர்களுடைய அருவருப்பான காரியங்களின் நிமித்தம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்கிற அட்டூழியங்களின் நிமித்தம் அந்த காரியங்களை நான் உங்களுக்கு செய்தியிலே விவரிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக்கப்பட்டேன். அவைகளை விவரித்தேன் சற்று கடுமையான வார்த்தைகளினால். பிடிக்கவில்லை என்றால் நேரடியாக கூறுங்கள். நான் ஜாதி பார்ப்பவன் அல்ல. நான் என்னுடைய செய்திகளிலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் 7 தலைமுறைகளுக்கு முன்பு இருந்த முன்னோர்கள் 7ஆம் தலைமுறை முதல் 4ஆம் தலைமுறை வரை 3 தலைமுறைகளாக 18 ஜாதிகளில் இருந்து 9 ஆண்களையும் 9 பெண்களையும் தத்தெடுத்து சொந்த பிள்ளைகளாக வளர்த்தார்கள். பெண்களை வேறு ஜாதிகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். 9 ஆண்களை சொந்த ஆண் மக்களாக வளர்த்தார்கள். அவர்களே எங்களுக்கு துரோகிகளாய் மாறினார்கள். ஜாதி பார்த்தவர்கள் அல்ல நாங்கள். 18 ஜாதியிலிருந்தும் 18 மக்களை, 9 ஆண்களையும் 9 பெண்களையும் தத்தெடுத்து என்னுடைய மூதாதையர்கள் வளர்த்தார்கள். ஜாதி சமநீதிக்காக, சமத்துவத்திற்காக சொந்த பிள்ளைகளைப் போல அன்றன்று இருந்த சொத்துக்களிலே ஒவ்வொரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எங்களுக்கென்று எதையும் வைத்து செல்லவில்லை. இன்று இருப்பது வேறு ஒன்றுமில்லை. வரலாற்றின் பக்கங்களின் அவர்களுடைய சாசனங்களின்படி 3,72,000 ஏக்கர் நிலப்பரப்புகளும் ஆரல்வாய்மொழி முதல் சபரிமலை வரை, பத்தனம்திட்டை வரை கேரளா 3,72,000 ஏக்கர் நிலங்களும் பிரம்மாண்டமான பெரும் கற்கோவில்கள் 600, அந்த 600இல் 156 கோவில்கள், பிரத்யேகப்படுத்தப்பட்ட 156 பெருங்கற்கோவில்களும் கோவில் நிலங்களும் இருந்த குடும்பம் இன்று வெறும் 1.5 கால் சென்ட் நிலத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். வேற ஒன்றும் வச்சுட்டு போகுங்க. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அன்றிருந்தவன் எழுதி வைத்த சாசனம், கடைசி தலைமுறையிலே இருக்கிறவனுக்கு காணி நிலம் 80இல் 1 பங்கு காணி நிலம் தான் இருக்க வேண்டும். கணக்கிட்டு பாருங்க. 1.5 கால் நிலம், சென்ட், 2 சென்ட் கூட கிடையாது, 1.25 சென்ட் கூட கிடையாது. 1.5 கால் சென்ட் நிலம் தான் இருக்கிறது. 80இல் 1 பங்கு காணி நிலம். எடுத்து வளர்த்த பிள்ளைகளுக்கு ஏக்கர் கணக்கில் கொடுத்தாங்க. இன்று அவர்கள் இந்த 1.5 கால் நிலத்தையும் சென்ட் நிலத்தையும் தங்கள் வசப்படுத்துவதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள். அதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் உங்களை பூண்டோடு அழித்து விடுவோம் என்கிறார்கள். தத்தெடுத்த பிள்ளைகள். நேற்று வரை அண்ணா, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அப்படின்னு கூப்பிட்டவன். அருமையானவர்களே, உங்களுக்கு விருப்பமானால் இந்த செய்திகளை கேளுங்கள். இல்லையே தயவாக விலகிக் கொள்ளுங்கள். இது நடக்கப் போகிற சம்பவங்கள் இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளே சர்வ நிச்சயமாக 2030ஆம் ஆண்டிலே நீங்கள் பிரத்யட்சமான அழிவை சந்திப்பீர்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடவுங்கள் என்று உங்களை அழைக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.